சரியான மாஸ்டர் பிளான் இது வந்து. அதான் இவ்வளவு கிட்ட வளர ம். விட்டு அடிக்கிறது. அதாவது இவனை கொஞ்சம் கொஞ்சமா பிஸ்கெட் வச்சு 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 ம். வச்சு அந்த நாய்க்குட்டி ஜூன்னு கூட்டு கூண்டுல அடைச்சிட்டானுங்க. இப்ப அதை திறந்து விடணும்னா நான் சொல்ற மாதிரி தான் குலைக்கணும்னு அவனுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல வேற இன்னொன்னு எதுவுமே இல்ல, கிடையாது. நம் சவுக்குனாலே நம்ம சைடுல சடனா தான் இது திரும்புறானுங்க தான். இவனுக்கு சடனா திரும்புற மாதிரி. அதுதான் வந்து இது மிகப்பெரிய பிளான். நான் நேத்தே சொன்னேன். கரெக்டா நீங்க இன்டர்வியூ மணி இது பார்த்தா அவர் அதே தான் சொல்றாரு. தெரியும், தெரியும். இதை வச்சு அவங்க பேரம் பேசுவாங்க அப்படின்றது கரெக்டா அடிச்சாரு அவர் வந்து. ஆமா. நான் நேத்து அதான் யோசிச்சேன். ஏன்னா வந்து இவனுக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு ரைடு போறானுங்கல்ல, இவ்வளவு பண்றாங்களே, இவங்களுக்கு உண்மையிலே நாட்டு மேல அக்கறையா இருந்தா அத்தனை ஊழல்வாதியும் உள்ள தூக்கி போட்டு அவங்க சம்பாரிச்ச பணத்தை நாட்டுக்கு நீ மீட்டு கொடுக்கலாம்ல. இந்த கருப்பு பணம் மீட்டுற மேட்ரு மாதிரி இவ்வளவு டீல் அது கிடையாது. இந்து என்ற ஒரு இது வந்து நாடு முழுக்க மாத்தம் இந்துத்துவா நாடே மாத்தணும். இல்ல அதுக்கு என்ன இப்போ ஒரு பண்ணணும்? நிமிஷம் இருக்கக்கூடிய இவ்வளவு எல்லாம் பேச எனக்கு எனக்கு என்னன்னா, இதெல்லாம் ஓகே. இப்ப ம், நம்ம ஆனா இதெல்லாம் ம். ப்ரூவன் ஆகும்னு கேட்டா இதெல்லாம் டவுட் தான். ஆனா வெள்ளத்துல ஏதாவது மாட்டுவான்ற மாதிரி என் கனவு அடிக்கடி. இப்ப நான் போன வருஷமே கனவு காண்டேன், ஆனா வரல. இந்த வருஷம் தெரியல, ஏதாவது வெள்ளம் நீ வந்தா எதுலயுமே எல்லாரும். மாட்ட முடியாது. நீ அரசியல் இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப வந்து இல்ல வெள்ளத்துல நாடாளுமன்றத்துல இனிமே கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாப்பானுங்க. இவனும் எதுவும் பண்ண மாட்டானுங்களே தான். அதுலயாவது மக்களுக்கு கொஞ்சம் புரியுதான்னு பாக்கலாம். நீ நானும் ஓட்டுல முடிவு எடுக்கிறது வேற. உனக்கு இல்ல எனக்கு வந்து ஒரு பூமர் அலெக்ஸ் என்ன தெரியுமா சொல்றான்? ஓட்டு இப்போ போறது. இப்போ ஆத்தோரமா ஒரு படிக்கட்டு கட்டி அதுக்கு 11 லட்ச ரூபான்னு போட்டானுங்களா, அந்த மாதிரி சென்னையில 4000 கோடிக்கு ஏதாவது பண்ணுன்னு போடுங்க, போர்டு போடுங்கன்றான். இல்ல இப்ப என்ன ஒரு அலெக்ஸ்? நிமிஷம் இல்ல இல்ல சம்மருக்கு வந்துட்டு எலெக்ஷன் வருதா? டிசம்பர் பண்ணது மறக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டானுங்க. மினிமம் கொஞ்சமாவது மூளையில இருக்கும். பாப்போம், ஏதாவது வெளில வந்து திரும்ப ஏதாவது ஓபி அடிச்சானுங்கன்னு அதான் இந்த ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு ஒரு ஆண்டி சொல்லிச்சு. அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். அது ஒரு நீ ஆசை. நல்லா நோட் பண்ணி பாரு. இந்த வருஷம் ஃபுல்லா அவனுக்கு வந்து உனக்கு குழந்தை மாதிரி ம். கேக்குதா? இல்ல ஒரு பக்கன். கேக்குதா? முதலமைச்சர் கேக்குது. ஒரு நிமிஷம், முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்காப்புல. மாண்புமிகு ஆஹ் பிரதமர் அவர்களே முடிஞ்சு போச்சு. இது மாதிரி பேர் படித்தாங்க. அதான் அதான் நம்மளால ஒருத்தர் திரி போட்டிருந்தாரு. அவருக்கு தமிழ் தெரியாது ப்ரோன்னு போட்டிருந்தாரு. சரியான கமெண்ட் அது. இல்ல சுரேஷ் டிரான்ஸ்லேட் சுரேஷ் ஆப்ஷன் இதுல சுரே- ட்விட்டர்ல. சுரே- சுரேந்தர் போட்டிருந்தாரு. அவருக்கு தமிழ் தெரியாது இல்ல அப்படின்னு. டிரான்ஸ்லேட் மேராஜ் ஆப்ஷன் இதுல. அவனை பார்த்தா இங்கிலீஷ் போடுவோம் மோடி. ஆனா அந்த அதான். அளவுக்கு அழைக்கூடாது. ம். நீ நல்லா நல்லா பாத்துக்கோ. இந்த இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டை அப்படியே வந்து திமுக மாதிரி ஒரு நல்ல கட்சின்ற அளவுக்கு உங்களை பாத்துக்குவாங்க. நீங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பாத்துங்க. இனிமே வந்து பொங்குவாங்க அப்படியே உங்களுக்கு ஒண்ணு. அலெக்ஸ், இவனுங்க மொத்த பேர் சேர்ந்து அடிக்கிறானுங்கடா. அவனுக்கு பேர் லெஃப்ட் ஹேண்ட்ல ஒருத்தரை வச்சு டீல் பண்ணுகிறானுங்க இவனுங்க. அவனுங்க ரொம்ப எல்லாம் பெரிய எஃபர்ட் எடுக்கல, புரியுதா? நீ கொண்டு இதுல வா தரோம். இல்ல இல்ல சவுக்கு வேற ஒரு நிமிஷம். சவுக்கு வேற இன்னைக்கு அதான் ஏதோ ஒரு ஃபேக் ஐடி வந்துட்டு ரஜினி ஃபேனு. அதான் நம்ம ஐடியில வந்துட்டு இது பண்ணிருந்தான். அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தான். அதை கோட் பண்ணிட்டு வேற இவன் இந்த தம் இது போட்டான் லைக் இதுன்னு. அதை வேற போட்டுதான். ஷான் தானே, ஷான் ஒருத்தான். ஆமா, ரஜினி. அதான் இல்ல அது ஆமா இது சரிமா மென்டலா அப்படி இல்ல. அவனை எவ்வளோடா திட்டுறானு இவன் திட்டி திட்டி எனக்கு. நம்ம எல்லாம் போறான்னா முதல் வேலை என்னன்னா உள்ள போய் பார்ப்பேன். அதான் இல்ல இப்ப ஒரு நிமிஷம் தான். இல்ல என்னைக்குமே சவுக்கோடைய பாயிண்ட்ஸ் எடுத்துப்போம். ஆனா அவனை இது பண்ணுவான். அதுதான் அதுக்காக தான் போன ஸ்பேஸ்ல கூட பேசினேன். விக்னேஷ் வேற நீ சவுக்கு சங்கரை பத்தியே பேசாத. இல்ல என்னைக்குமே இல்ல பேசி முடிக்கட்டும். அதான் இதுமே இது பண்ணக்கூடாது. நடுவில் இன்டர் பண்ணக்கூடாது. இப்ப நமக்கு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் நாட்டுக்கு ஊழல பெரும்பாலானவங்க பேசுறாங்க. ரெண்டே ஆள் தான். ஒண்ணு அவன் இன்னொன்னு அவங்களுக்கு மட்டும் தான் உண்மையில சவுக்கு பாயிண்ட் எல்லாம் அது நம்ம மேகசைன்ல தேர்னா கூட கிடைக்காது. உண்மையில எங்க இருந்தா பொறுத்தின்னு வராங்க. அவனுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிறைய இருக்கு அலெக்ஸ். அது யாருக்கும் கிடைக்காது. இப்போ இதுதான் வந்து பூமர் சொல்ற பாயிண்ட்டுமே கரெக்டான பாயிண்ட். என்ன தெரியுமா? நீ எங்க இருந்து நீ சோர்ஸ் எடுப்ப? நீ ஃபர்ஸ்ட் நம்ம ஆளுங்க யாராவது இந்த மாதிரி சோர்ஸ் எடுத்து பேசணும்ல, அது இல்ல. அப்ப யாராவது ஒருத்த பேசுறத நம்ம பாயிண்ட் எடுத்துக்க தான் செய்யணும். அது எடுத்துக்கணும், நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதை பத்தி பேசணும். நம்ம ஒன்னும் அவனை பிரைஸ் பண்ணல, அவன் பேசுற பாயிண்டை தான் நம்ம பேசுறோம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஏன் பேர் சொன்னேன்னு வச்சுக்கேன். இப்ப என் மனசாட்சி குத்துல நான் ஒரு பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரினா இப்ப கீழே ஒருத்த கமெண்ட் போடுவாளே நீ சவுக்கு சங்கர் வீடியோ பார்த்து தான் வந்து பேசுறேன். அதுக்கு நானே சொல்லிட்டு போயிடுறேன். ஆமா அங்க எடுத்து அதுக்கு ஏன் வந்து அவன் சொல்லணும்? இதுல போய் என்ன இல்ல இதுல என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஊழல் எப்படி நடக்குது. ஒரு காசு மார்க்கெட் எப்படி அந்த பிசினஸ் பண்றாங்க. வெறும் 20 ரூபா தயாரிக்கக்கூடிய ஒரு சாதாரண கோட்டு 30 ரூபா கடைக்கு எப்படி வருது. அதுல கூட என்னன்னா ஒரு வீடியோ போட்டனால ஒரு கடைக்கு பெட்டி எக்ஸ்ட்ரா கணக்குல வராத பெட்டியா இருக்கும். டைரக்டா வரக்கூடிய பெட்டி அதை வியாபாரம் அந்த ஊழல் நடக்கிறது. சரிங்களா?
கேக்குது கொஞ்சம் இப்படி இப்படி ஊழல் எல்லாமே நடக்குது. அதுக்கான தனி டீலிங். ஆனா ஒண்ணு என்னன்னா, ஒயின் ஷாப்ல வேலைக்கு சேர்ந்து அதுல சம்பாதிக்கிறாங்க. அந்த ஆட்கள் நான் இவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன். அது தப்பு. அவனுக்கு பெரும்பாலும் வரத்துல பொழுது ஏதோ ஒன்று ரெண்டு அந்த அட்டை பொட்டி வேற என்ன பாட்டில் மூலியமா தான் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த பெரிய ஆட்களுக்கு தான் போய் சேருது இந்த காசு. அந்த உள்ள எடுத்து அந்த பாட்டில் குடிக்கிற ஆட்கள் தான் பெரும்பான்மையான வருமானம் அதுல கை வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. அதை வச்சு பிஜேபி பேர பேச போறான், உன்னை மாட்டி விட்டுருவோண்டான்னுவான். என்ன எத்தனை சீட் உங்களுக்கு வேணும்னுவா. 20 ஒரு 5 ஏச்சுங்க முடியாது. எனக்கு 20 வேணும் கூட பண்ணி. ஆனா இல்ல மான்ஸ்டர் உண்மையில நம்ம பாலாக்கு நோட்டிபிகேஷன் நம்ம ஆன் பண்ணி வைக்கிறோமோ இல்லையோ, அவனுக்கு நல்லா ஆன் பண்ணி வைக்கிறானுப்பா. நான் இப்ப அதான் நோட்டிபிகேஷன் ஆன்ல இருக்குது போயிட்டு இல்ல லைக் ரேட்டட் பண்ணிட்டு இனிமே நம்ம படிச்சு பார்த்து தான் கமெண்ட் பண்ணணும். புரியுதா? எடுத்தோடனே கமெண்ட் பண்ணா தப்பா சொல்லிட்டு படிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்றோம். கமெண்ட்ல நம்ம டைப் பண்றதுல அழுகுறானுங்க கீழே. என்னடா இப்ப படிச்சானு கூட தெரியலதான் இல்ல படிச்சா நீ முதல்ல அந்த ராங்கா போட்டிருக்காரு. நீ உனக்கு அந்த எண்ணம் எனக்கு நோட்டிபிகேஷன் வந்த உடனே அண்ணன் 40,000 கோடியை கையில எடுத்துட்டாருடா செத்தானுடா டிஎம்கே. இல்ல மாஸ்டர் யோசிச்சு இல்ல மாஸ்டர் யோசிச்சு ஃபர்ஸ்ட் லைன் படிக்கும் போது பெரியாரா எடு டைப் அவனை விடவே உனக்கு என்ன பண்றீங்க. இன்னொன்னு அலெக்ஸ் என்ன தெரியுமா, நம்ம போட்டாலே அவங்களுக்கு என்ன தெரியுமா, டேய் நாங்க அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், சீஃப் மினிஸ்டர் பேசிட்டு இருக்காங்க, எதையும் மதிக்காம நீங்க ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்து அதை பத்தி பேசுறாங்களாடா எல்லாரும், எங்களை என்னடா மதிக்கவே மாட்டீங்கன்றானுங்க. புரியுதா? நீ பண்றது டிராமா ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. கை கொலிக்கிறார்கள், ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறார்கள், சசிகலா சொல்லுங்க. அது மாதிரி உனக்கு வெளியே சிரிச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சீமான ஒரு டெபரியாரவே அண்ணன் கண்டுக்கிறேன். நான் கிளப்பி என்ன பத்தி நீ அறிவிக்கலாம் என்ன அர்த்தம்னா உன்னை நான் மைண்ட்ல புரியணும்னு அர்த்தம். அதான் ஒரு விஷயம். அவர் வந்து கரெக்டா அவர் சொன்ன மாதிரி யானைக்கு தான் குறிய வைக்கிறாரு. இந்த மாதிரி நடுவுல இந்த புரோக்கர் வேலை எலெக்ஷன் பாக்குறவங்களை பத்திலாம் ஒரு கவலையே கிடையாது. மீடியாக்காரன் தான் 10 பேர் போய் நிப்பான். ஆனா ஒரு உண்மையான தலைவர் இப்படிதான் இருக்கணும். கரெக்டா ஒரு டவுட் அதான் இந்த டிராகன் இவ்வளவு ஓட்டம் ஓடி இருக்கு. ரெட்ஜைன் தானே இவன் ரிலீஸ் பண்ணா விடாமுயற்சி. ரெட்ஜைன் பூ மாதிரி தான் இந்த இவன் கூட என்னது இவனும் ரிலீஸ் பண்ணானுங்க. ஆமா இல்ல ஜிபியூ தானே இவன் லைக்காவா இல்ல ஜிபியூ தானே இவன் மைத்ரி ஜிபியூ ராகுல் ப்ரோ. விடாமுயற்சி ரெஜைன் தான். லைக்கானாலே ரெட்ஜைன் தான். இல்ல ரெட்ஜைன் ரிலீஸ் பண்ண பார்த்து ஏஜிஎஸ் அக்கவுண்ட் அடிக்குது பேர். இன்னைக்கு தான் அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க இந்த என்னட்டா. இல்ல நீ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் சினி ஃபீல்டு எப்படி இருக்க போதும் இங்க யாருமே ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி யாராலும் வச்சுக்கல. எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் நல்லா இல்ல ஒரு நிமிஷம் பாஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அமரன் அடிக்கணும்னு டார்கெட் வச்ச பசங்களை கொண்டு போய் டிராகன் கிட்ட அடி வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. 150 கோடி தான் இப்ப ஹையஸ்ட் கிராஸா தான் இருக்குது இப்போதைக்கு இந்த வருஷம். ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றேன், இந்த ஜிபியா இருக்கட்டும் இந்த ரெட்ரோ ஆகட்டும் எவனா இருக்கட்டும் அமரன் டச் கூட பண்ண முடியாது. அதெல்லாம் தெரியும்டா. இல்ல யாருமே அதை ஏம் பண்ணல. மேட்ரு என்னன்னா அவனுங்களுக்கு ஒரு நல்ல படம் ஏதாவது ப்ராஃபிட் இருந்தா கூட பரவாயில்ல, வர்றதெல்லாம் சரிக்கின்னு போகுது. இதுல ஆத்விக் ரவிச்சந்திரன் நம்பி வர இவனுக்கு கம்பு சுத்தி சாதாரணமா சருக்குல அதெல்லாம் பாதாளத்துக்கு சறுக்கின்னு போகுது. விடு எல்லாம் பாத்துக்கலாம். ஆனா இதுல ஒரு மேட்ரு என்னன்னா கூட பரவாயில்ல சரி ஏதோ பாதி. நீ ஜூனியர் ரசிகர்களுக்கு அடி வாங்குற பத்தியா சின்ன தளபதி மாதிரி சின்ன தனுசுக்கு அடி வாங்குற. ஒரு நிமிஷம் பாஸ் சிவகார்த்திகிட்ட அடி வாங்கினாலும் அசிங்கப்படுவானுங்க. இல்ல பிரதீப் ரங்கநாதன் வாயை திறக்க மாட்டானுங்க என்ன ஆனாலும் சரி. விடாமுயற்சி பத்தி பேசாத ஜிபியூன்னு போ. ஒண்ணு போட்டால தர அடுத்த தடவை நீ தள்ளி போடானுமா பிரதீப் ரங்கநாதன் இல்லைன்னா மோதுறான். அவன் எல்லாம் சொல்ல மாட்டான், தியேட்டரே சொல்லிவிடுவான் தம்பி பிரதீப் படம் வருது நீங்க கொஞ்சம் அப்புறம் வாங்கன்றோம். நான் ஒரு சப்போஸ் இந்த படம் என்ன படம் அது புரியல கேக்கல.
கேக்குதா? கேக்கலையே. இல்ல மான்ஸ்டர் ப்ரோ தான் கேட்க மாட்டேங்குது. ஆலெக்ஸ் ப்ரோ கிளாஸ் விட்டு தானே இருக்கும். கிளாஸ் தான் அவ்வளவுதான் ப்ரோ. இந்த வடிவல கந்து கோவிந்தா நானும் ஒண்ணு மொத நாள் மட்டும் தான் ஆம்பம் படம் ஓடி இருக்கும், அடுத்த நாளே எல்லா ஸ்கிரீனும் பிரதீப்புக்கு போயிருக்கும். இல்லடா இதுல ஒரு இல்ல இதுல இந்த வடிவேலு மல்லிகைல கேட்பான்ல, அதான் அந்த மாதிரி வந்துட்டுதான் ஜிபியும் ஃபிளாப் ஆயிட்டா என்னடா பண்ணுவீங்க? பாப்போம். இன்னொரு விஷயம், ஜிபியோட இன்னொரு படம் கிளாஷ் ஆகுது, மம்முட்டி படம். இல்ல டேய் எப்பா டேய் அதெல்லாம் வேணாம்டா. இல்ல தலை தனியா நீங்க அழுகணும் ப்ரோ, அந்த மாதிரிதான். இல்ல நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த மான்ஸ்டர், இந்த பாஸ், சந்தோஷ், பிரணாம் மாதிரி நான் வன்மதி கிடையாது. அதாவது ஜிபியு பிளாக் பஸ்டராக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். சொன்னேன் ஆனா நீ என்ன பண்ணாலும் போக மாட்டேன். ஆனா நீ வந்து வாழ்த்துக்கள்ன்ற. இல்ல வாழ்த்துக்கள் தான், பெரிய பிளாக் பஸ்டர். ஓ அவரோட என்னை எதிர்க்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆமா என்னை எதிர்க்க என்னுடைய இதான் இது என்னோட வாழ்த்து, என்னை ஜெயிச்சு என்னுடைய வாழ்த்துக்கள். அதான் அது ஒரு மீம் போட்டு தானுங்க. அதான் விஜய்னு போட்டு சார் ரைட்டு அண்ணன் ஜெயிச்சேன். நடுவுல கங்குவா மாதிரி படம் வரும்போது கூட இன்ஃபுளுசர் போட்டு அடிக்கல. இந்த மர்மர்னு ஏதோ ஒரு படம் வந்துக்குது இல்ல, தூக்கி போட்டு தர்மடி அடிக்கிறானுங்க. எல்லாம் இன்ஃபுளுசர் போட்டு பொழக்கிறானுங்க. இதுல அந்த பாடாவோட சீக்கிருக்கிறான்னு நினைக்கிறேன் எல்லாரும். ஐயோ இது ஆக சிறந்த படம், பயம், தனியா போய் பாக்காதீங்கன்ற மாதிரி இது பண்ணிக்கிறானு. பாத்துட்டு மொத்த பேர் அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இல்ல மர்மர் யாராவது ஃப்ரெண்டு பாத்துன்னு சொன்னா அதான் எக்ஸ்பெக்டேஷன் இல்ல பில்டப் பண்றானுங்கன்னா யாராவது பாத்தீங்களா? நான்லாம் போக மாட்டேன். நான் பாக்கல, படம் பாக்கல. பாப்போம் நம்மளுக்குலாம் என்ன அந்த படம் பாக்குற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கு. இல்ல இவன் வீடியோ இது எப்படின்னா வீடியோ கேமரா மாதிரி எடுத்திருக்கானா என்னன்னு புரியல. அதான் எதுக்கு பயந்தானுங்க, எதுக்கு புரியல, எதுக்கு மேல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துன்னு தெரியல. ஏய் இவனுங்க இன்ஃப்ளூயன்சர் அதான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபீச்சர் ஹாரர் ஃபிலிம் அப்படினா என்ன ப்ரோ? ஃபவுண்ட் ஃபீச்சர் ஹாரர் ஃபிலிம்னா ஃபவுண்ட் ஃபியூச்சர் ப்ரோ என்ன ப்ரோ புது பேரா கண்டுபிடிச்சே ஏதோ ஒன்னு சொல்லி. இல்ல ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிமா ஏதோ. நான் செல்வராகவன் கிட்ட கூட இத எதிர்பார்க்கல. ஓகே கரெக்ட்டா. அதாவது தெரியல ஏற்கனவே செல்வராகவன் பார்த்திபன் ப்ரோ, இது பார்த்திபன் தான் இப்படி பண்ணுவாரு நம்ம ஆளு. அதான் கேக்குதா நான் பேசுறது? நீங்க சொல்றீங்களா சவுண்ட் ஃபீச்சர் யாருன்னா கங்குவான்னு ஒரு படம் அது மாதிரி பண்ணிருக்காங்க. இவனுக்கு தெரியுமா தெரியாதா மர்மர் குரூப்புக்கு? நீங்க கங்குவா பாருங்க, அதுதான் சவுண்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இல்ல கங்குவா இல்ல பூமரே நடுவுல ஒரு ஹாரர் ஃபிலிம் ஒன்னு வந்து தெரியுமா? அது நான் வந்து இதுல தான் பார்த்தேன், தியேட்டர்ல தான் பார்த்தேன். எனக்கு அந்த படம் மறந்துருச்சு ஓகேவா. அதுவும் இதே மாதிரி தான் கேமரால எடுத்த மாதிரி இருக்கும். அதுல ஹீரோஸ்லாம் பெருசா யாருமே இல்ல. இவன் இருப்பான்ப்பா இப்ப ரஜினி கூட இதுல என்ன படம் இல்ல அது ஒரு பேய் படம் தான் லட்சு. செம பூமரா இருக்கும் அந்த படம். ஆனா ஸ்டார்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது நான் அந்த ஹீரோ மட்டும் யாருன்னு சொல்லிடுறேன். ரஜினி படத்துல இந்த ஜெயிலர்ல அவனுக்கு புள்ளைய நடிச்சிருப்பான் பாரு, அவன் பேர் என்னது? ஆமா ஆமா ராக்கி படத்துல ஹீரோ இருப்பான்ல, அவன் நடிச்ச ஒரு ஹாரர் வசந்த் ரவி. அவன் நடிச்ச ஒரு ஹாரர் மூவி இருக்கு ஓகேவா. அது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நான் அதோடைய ட்ரைலர் பாத்திருக்கேன். ஒரு பொண்ணு இதெல்லாம் ஒரு வீட்டுல இருக்கும், இவங்க கூட தான் போயிட்டு இருக்கான், பாத்திருக்கேன். அது அலெக்ஸ் உண்மையாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்கும் அலெக்ஸ் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வந்து ரொம்ப சொல்ல மாட்டேன். நீ கம்பேரிட்டிவ் பண்ணி ஏதாவது தமிழ் மூவில ஓகே அந்த அந்த இதெல்லாம் இருக்கும், நல்லா சீன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டேஜா தான் இருக்கும். ஒருத்தன் போய் கேமரா எடுத்து வீடியோ ரெக்கார்டிங் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே பரவாயில்லையப்பா. இல்ல உண்மை இல்ல நான் லாஸ்டா பேய் படம் பார்த்து, அதாவது தியேட்டர்ல பார்த்து லைட்டா பயந்தது என்னன்னா, அது சின்ன வயசுல நிறைய இப்ப டிமாண்டிகாலையும் பார்த்து பயந்துருக்கேன். இதெல்லாம் ஓகே. எனக்கு மாயா படங்குது, எனக்கு நயன்தாரா சுத்தமா பிடிக்காது தான் மாஸ்டர், உங்களே தெரியும். ஆனா மாயா படம் வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு எப்படின்னா இந்த ஒரு சென்டர் ரோ, ஒரு 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 5 சீட்டு தள்ளி ஒரு சென்டர் ரோல உண்மையில லைட்டா பயமா இருந்தது எனக்கு. அந்த மாயா படம் நல்லா பண்ணிருந்தேன். அந்த ஆரி இருக்கும் செம்மையா இருக்கும். எனக்கு நான் லாஸ்டா பார்த்த டிமாண்டியும் வேதாளம் பேய் படத்தை அசிங்கப்பட்டதுக்கு நான் பார்த்த பேய் படம் வேதாளம். லாஸ்டா பார்த்து சனி வந்து ஒரு படம் வந்துச்சு ப்ரோ, பேய் படம்னு. சனி நேர்காக போய் பார்த்தேன். டிமாண்டி 1 நல்லா இருக்கும். அந்த டிமாண்டி நான் தான் தியேட்டர்ல பார்த்தேன். டிமாண்டி 1 செம்மையா.
இப்பெல்லாம் பேய் படம் எனக்கு எப்பவுமே அல்லு ஒரே பேய் படம் காஞ்சூரிங் தான். 10 பேய் படம் பார்த்து பயந்துக்கிறேன். இப்ப பார்த்தாலும் அல்லு ஒரு படம் காஞ்சூரிங் உண்மையை பார்ட் 1. சொல்லிட்டா இல்ல மத்த பாட்டுலாம் வேஸ்ட். நான் கான்சரிங் பார்த்தே அந்த அளவுக்கு பயப்படல. அம்புலி பார்த்துலாம் பயந்துருக்கேன். அம்புலி காஞ்சனா இல்ல எனக்கு வந்து ஒரு பேய் போனா இன்ட்ரெஸ்டா எனக்கு கொண்டு போன படம், அதாவது பயமா இல்லாம இன்ட்ரெஸ்டா பார்க்க இன்ட்ரெஸ்டா கொண்டு போன படம்னா ஈரம் படம் தெரியல ப்ரோ. அது நல்லா சூப்பர் படம் எனக்கு கேட்டா. இல்ல ஈரம் படம் வந்து கிட்டத்தட்ட பிசாஸ் படம் மாதிரி. அது வந்து ஒரு ஒரு பேய்க்குள்ளே ஒரு லவ் ஸ்டோரி வச்சு அது சூப்பரா கொண்டு போறாங்க. அது பார்க்கவே நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த படம் பார்க்கவே. ஈரம் படம் ரிவெஞ்ச் சூப்பரா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு ரிவெஞ்ச். அவ எடுக்கிற ரிவெஞ்ச்லாம் சூப்பர் படம் ப்ரோ. அது பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த படம். ஆமா ஆமா பேக்ரவுண்ட் சூப்பரா. விஜய் டிவி தான் அடிக்கடி படம் ஈரம் படம். மான்ஸ்டர் தொலைவா கேக்குது உன் வாய்ஸ். கேக்குது வால்யூம் அதிகமாயிடுச்சு. ஆனா இப்பெல்லாம் ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா, எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம்ல பேய் வீடியோ, யூடியூப் பேய் வீடியோ, ஏன் பேயே வந்துட்டு சுந்தர்சி எப்படி எடுக்கிறான்னு தெரியும். இப்பெல்லாம் பேயை பார்த்து பயப்படுறதெல்லாம் ரொம்ப ரேரு. இதுவும் தேட்டர்லாம் என்ன கேட்டா தேட்டர்ல நீ பயமுறுத்தணும்னா நல்ல கான்செப்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு நல்ல ஃப்ரேமே நல்ல வைப் இருக்கணும். இப்பதான் இப்ப இந்த ஸ்கேரி மூமெண்ட், இந்த வந்து ஜம்ப் த்ரோ மாதிரி ஏன் வராது இல்லைன்னா எல்லாமே கிராபிக்ஸ் டோனா ஆயிடுச்சு. இந்த பேய்கள் எல்லாமே கிராபிக்ஸ் டோன் ஆகும். சவுண்ட் என்ற பேர்ல போற வரணும் போட்டு பயன்படுத்துறாங்க. வந்து அப்படின்னா அந்த பிசிக்கலாவே ஒரு பயம். அது இப்ப பார்த்தா கூட எனக்கு அல்லு வரும். அந்த பொம்மையை பார்த்தா பயம் வரும். சாதாரண ஒரு பொம்மை. ஆனா அதை எப்படி ஒரு ஹாரர் எட்டிக்கா காட்டணுமோ அது மாதிரி காட்டிருப்பாங்க. அது மாதிரிதான் அந்த காஞ்சரிங் மூவி வந்து இது ஒரு கிராபிக்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்மளோட லியோ பத்தி ஒரு பயங்கரமான சீன் இருக்கும் ப்ரோ. அதான் அந்த பெட் சீன். பெட்ல படுத்துட்டு பாரு. இல்ல இதெல்லாம் ஒரு நிமிஷம், இதெல்லாம் த்ரில்லிங். ஒரு ஹாரர்னா எப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு நடந்து போகுது, இல்ல நீ ஏதோ ஒரு இடத்த நடந்து போடுறதுக்கு நம்மளே போற மாதிரி அந்த வைப் இருக்கணும். ஆனா இப்பெல்லாம் அப்படித்தான் ஆகுது. எப்படியாவது பேய் வந்து நிக்க போகுது அந்த மாதிரி பண்றானுங்க. சைடுல வந்து பேய் வந்து நிக்கிறது பிரச்சனை இல்ல, பேய் எப்படி அழகா வந்து நிக்குதுன்னு பாப்போம். பேய் அப்படியே ரசிப்பானுங்க. இல்ல நீ கேக்குற மாதிரி தமன்னா பேய் சொல்லல, ஹாரர் அதான் ரொம்ப கேவலமாவே வந்தாரு. எனக்கு அரண்மனை மாதிரி ரொம்ப சிரிச்சு பயங்கரமா பார்த்த பேய் படம்னா யாமே இருக்க பயம்னு ஒரு படம் இருக்கும். ரொம்ப பிடிச்ச படம். அதுல அந்த பண்ணி முட்டா வாயா ஒரு நிமிஷம், உண்மையில அந்த பயமா தான் இருந்துச்சு. நிறைய சீன்ல அந்த தோல் மேல பேய் இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சைட்ல வந்து நைட்ல பயமுறுத்துறது, அதெல்லாம் எனக்கு காமெடியான ஃப்ரேம். தான் கக்கூசுக்கு அடியில இப்படி தலை விடுவானுக்கு. யோகா பண்ணலையா? அல்டிமேட். அதான் பிடி சார் யோகா பண்ணுகிறா சார் பாத்ரூம் இல்ல. ஏன் அவன் யோகா பண்ணல? காஞ்சனா இன்டர்வல் சீன் தான் ப்ரோ பீக். அதெல்லாம் வேற. எனக்கு அது பார்த்து பயம் வந்துச்சு தியேட்டர்ல. அந்த மியூசிக்லாம் ஐயோ. அது தமன் இல்ல காஞ்சனுக்கு தமன் ஒண்ணு போட்டிருப்பானே. ஐயோ சின்ன வயசுல கேட்கும்போலாம் அந்த டாப்ஸ் பேய் பிடிக்க மாட்டேன் இன்ட்ரோல. எனக்கு அந்த சீன் நல்லா பயம் புடிச்சு. இல்ல ஆக்சுவலா பேய் படமே வந்து பாத்து அந்த மாதிரி கமர்ஷியலா எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஹாரர் ஃபிலிமா கமர்ஷியலா எடுத்துட்டு போய் அதை வந்து எப்படியாவது ஓட்டிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி அதை அப்படி மாத்திட்டானுங்க. ஓகேவா? ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கமர்ஷியல் ஒரு ஹாரர் மூவினா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி இருந்தா நம்மளுக்கு வந்து பாக்குறப்பே ஒரு இன்சிடென்ட் வந்து இது உண்மையாவே நடந்திருக்குமான்னு சொல்றதை நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓ இப்படிலாம் இருந்திருக்கான்ட்டு. இந்த ட்ரூ இன்சிடென்ட் இல்லாம ஃபுல்லாவே இது வந்து எனக்கு கற்பனையிலையும் அதுலயும் கமர்ஷியல் ஆட் பண்ணா அது வந்து ஹாரர் மூவியா இல்ல காமெடி ஃபிலிமா அப்படிதான் இருக்கு. நீ ஒரு ட்ரூ பேஸ் இன்சிடென்ட்டை தான் நம்புவானுங்க எல்லாருமே. ஃபார் எக்ஸாம்பிள் போய் கேட்டீங்க, அதுல மட்டும்தான் எனக்கு ஒரு இம்டெத் இருக்கும். இப்போ நீங்க லியோ படத்துல சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஹாரர் மூவின்னு சொல்ல மாட்டேன், ஒரு த்ரில்லர் மூவில வந்து நான் ஒரு மாதிரி பயங்கர ஸ்டன்னான சீக்வன்ஸ் என்னன்னா, ராட்சசன்ல வந்து பொண்ணு வந்து உள்ள மாட்டிக்கும் தெரியுமா, அந்த டோருக்குள்ள தட்டும் பாரு ஓபன், அப்ப வந்து நிப்பான் பாரு. அதுதான் மைக் இன்னும் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க மாஸ்டர். ஓகே இப்ப கேக்குதா? கேக்குது, இப்பதான் தெளிவா கேக்குது. அது பூமரு அந்த டோர் கிட்ட வந்து நிப்பான் பாரு, அது செம்ம மாசா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா மியூசிக், நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அது 100% வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஒரு த்ரில்லர் மூவிக்கு மியூசிக் மெயின் விஷயம். அது வந்து அந்த பிஜிஎம் அந்த தீம் வந்து செட் ஆகணும். அது செட் ஆகலைன்னா கண்டிப்பா எனக்கும் பயம் வரும்.
இன்னொன்னு அந்த ராட்சசம் வந்து அதே தீமே கொஞ்சம் வேற மாதிரி யூஸ் பண்ணிருப்பான். ஒரு இடத்துல கொஞ்சம் நார்மலா ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பாத்தீங்களா, டன் டன் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இன்னும் சூப்பரா யூஸ் பண்ணிருப்பான். இன்டர்வல் சீனு அவங்க அண்ணன் பொண்ணே தங்கச்சி பொண்ணா அக்கா அண்ணன் பொண்ணியா தூக்கிருப்பான் ஒண்ணு போல இல்ல இருக்கு. அண்ணன் பொண்ணு அந்த டைம்ல இன்பராஜன் ஒரு சார் இருப்பான் அதுல. நாங்கெல்லாம் வச்சு செம்ம கலாய்க்க ஃப்ரெண்டு, டே மச்சான் முன்ன மாதிரி இருக்கான், அவன் செம்ம காண்டாயிட்டான், முன்ன விட மாட்டேன், செம்ம காண்டாயிட்டான். ஏன்னா இன்பராஜ் பார்த்த பொண்ணு இப்ப நல்லாதான் இருக்கு. இப்ப அதுல ரொம்ப திருப்தி என்ன தெரியுமா, கண்ணை வைப்பான் பாரு அடுத்த சீன்ல விஷ்ணு விஷால் வந்து பயங்கரமா இருக்காது. இல்ல இதுல பெஸ்ட் என்னன்னா, கண்ணை மூட்டு சார் கவுண்ட் பண்ணு பேரு அவனை வரண்டா இருடே. அவன் என்ன ஃபீல் இருக்குன்னா, ஆஹா நம்ம நடந்தது நீ நடக்க போகுதுன்னு நினைப்பான். இல்ல கனவெல்லாம் பழியுதே நின்னுந்தா கட்டை உருவிக்கும் அவனை எங்க அச்சான். அவன் தான்டா அன்னைக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்துப்பான். இந்த ஸ்கூல்ல போய் தேடி ஒரு சீனுக்கு பாத்தீங்களா, அந்த மேரி யாருன்னு இவன் போலீஸ்ல போய் கண்டுபிடிப்பானுங்களே, அது லேடியில பையன் சொல்லும் போதே சூப்பரா இருக்கும் அந்த சீனு. அதுவும் அந்த லேடி எந்த ஸ்கூலா போய் தேடுவானுங்க பாரு, அந்த சீன் இவன் கண்டுபிடிக்கும், அந்த லேடி தப்பிக்கும் பாருங்க, அது இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த சீனு. ஆமா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ்காரங்க பிடிக்க ட்ரை பண்ணுவானுங்க பாத்திருக்கியா, அவனை எப்படி ஈஸியா அடிச்சுட்டு வெளில வருவான் பாரு. அதுவும் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் கூட பாரு சூப்பரா இருக்கும், கார்ட்ல வச்சு ஃபைட் போடுவான். இல்ல ஒவ்வொருத்துக்கும் ஒரு டீடைலிங் வச்சிருப்பான் அந்த படத்துல. ஆமா சூப்பர் படம். திரும்பி இல்ல அதுக்கு அடுத்து நல்ல த்ரில்லர்னா நான் போர் தொழில் சொல்லுவேன் ஓரளவுக்கு. போர் தொழிலும் சூப்பரா இருக்கும். கரெக்ட். பட் ராட்சசன் தான் ஒரு பெஞ்ச் மார்க் படம் என்ன கேட்டா. ஒரு த்ரில்லர் படம் எந்த ஸ்டாண்டர்ட்ல எடுக்கணும்ன்றது சவுத்துல. அதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் தான். சொல்லு ப்ரோ. த்ரில்லர்னா புரியல. ஹைவே த்ரில்லரா ப்ரோ? யாருக்காவது தீரன் பார்த்து பயம் வந்துச்சா? தீரன் எனக்கு பயம் வந்து சொல்றேன். அந்த பவாரியா தீரன் எனக்கு என்னன்னா, இல்ல குடும்பத்துல போயிட்டு இப்ப என்னைக்குமே இப்ப ஒரு சினாரி எடுத்துப்போங்க, ராத்திரி கதவு தட்டுறாங்க, திறந்தது ஒரு குத்தமாடா, உண்மையில அந்த மாதிரிதான் இருந்தது. அதான் நம்மளே தொடங்கதான் செய்யும், திறந்தது ஒரு குத்தமான்ற மாதிரிதான் இருக்கு. தீரன் வந்து நம்மளுக்கு ரியலாவே நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நான் இன்னொரு ட்ரூ இன்சிடென்ட் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நிமிஷம் இல்ல இந்த ஒரு நிமிஷம் இன்டர் பண்ற நினைக்காதீங்க, அதுல பாய் வித்துன்னு வரும் தெரியுமா அந்த கும்பல், சத்தியமா அது அதுக்கப்புறம் பாய் வைக்கிறவன பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அதான் பெட்ஷீட் பாய் வைக்கிறவனுங்க வடக்கானுங்க சொல்லு. சரி, நான் ஒரு ட்ரூ இன்சிடென்ட் சொல்றேன். தீரன் மாதிரி அது எங்க ஊர்ல வந்து நடந்தது அந்த இன்சிடென்ட். ஆனா வந்து என்ன ஒரு லக்கு தெரியுமா, இதுக்கு தான் சொல்லுவானுங்க, நீ ரோட்ல வளர்க்குற நாய் கூட சோறு போட்டு வளர்த்தா அது ஏதோ ஒரு விதத்துல உனக்கு காப்பாற்றணும் உனக்கு பத்தியா, அதுதான் மேட்ரு. இது எப்படி தெரியுமா, அங்கே கிரவுண்டு அலெக்ஸ், அது பொறுமோக் லேண்டு ஓகேவா, அந்த பொறுமோக் லேண்டில் அந்த கிரவுண்டில் ஒருத்தன் வந்து வீடு கட்டிட்டான். அவங்களுக்கு வந்து 3 பசங்க, 3மே பொண்ணுங்க சரியா. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. 3 பசங்களை வந்து 2 பொண்ணு வந்து 4th 5th ஓகேவா, ஒரு பொண்ணு மட்டும்தான் காலேஜ் நினைக்கிறேன். அந்த காலேஜ் போயிட்டு இருக்க பொண்ணு வெளில போயிடுச்சு. இந்த 4th 5th படிக்கிற 2 பொண்ணுங்க மட்டும் தான் வீட்டில் இருக்கு. இவனுங்க பாரு, ஒரு வாரமாக அது ரயில்வே ட்ராக் கிட்ட இருக்கும் அந்த இடம். ஒரு வாரமாக நோட் பண்ணி அந்த பொண்ணுங்க தனியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு, இதெல்லாம் எனக்கு ஷாக்கு, தண்ணி குடிக்கிற மாதிரி உள்ளே போயிருக்கானுங்கடா. உள்ளே போயிட்டு அந்த 2 பொண்ணுங்களை கட்டி போட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த வீட்டில் ஃபுல்லாக சர்ச் பண்ணி அதில் ஒரு பொண்ணை வந்து அசால்ட் பண்ணியிருக்கானுங்க. இது என்ன ஒரு ஹைலைட், ஆமாம் அசால்ட் பண்ணியிருக்கானுங்க 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை ஓகேவா. ஹைலைட் என்னன்னா, ரோட்டில் இருக்க நாயெல்லாம் கத்தனோன்னு இங்கே என்ன ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு கிரவுண்டில் விளையாடிட்டு இருப்பானுங்க தெரியுமா ஓரமாக, அவனுங்க வந்திருக்கானுங்கடா. அவனுங்க யார் நினைக்கிறேன், 10th 12th படிக்கிற பசங்க. ஏன் இந்த வீட்டில் ரொம்ப நாய் கத்துது, ரொம்ப இது கத்துது, கிரவுண்ட்லேருந்து ஓடி வந்து அதுக்கப்புறம் அவனுங்க வந்தோடனே இவனுங்க பேக் சைடில் எகிரி குச்சி போயிருக்கானுங்க. ஆனால் அதுக்குள்ளேயே 3 ஹவர், ஆனால் ஆக்சுவலாக 3 ஹவர் இருந்திருக்கானுங்க அந்த வீட்டில். இதெல்லாம் வந்து அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, பயங்கர ப்ரோட்டோக்கால் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிசிடிவி கேமரா வந்து பயங்கரமாக ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டானுங்க, பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க. நானே ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டு பண்ணியிருக்கேன், அது சொன்னால் ரொம்ப ட்ராமாவாக இருக்கும். பட் இது வந்து நம்ம தீரன் படத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே காதால் கேட்ட நியூஸ், அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பயம், இப்படி வந்து பண்ணுறானுங்களே அப்படின்ட்டு. அலெக்ஸ் த்ரில்லர் கதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எதுவும் நடந்ததா ப்ரோ அந்த சைடு ஆளுங்க மூலமா?
அவ்வளோ இல்லை ப்ரோ. நம்ம இப்போ உஷாராயிட்டோம் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி உஷாராயிட்டோம்னா சிசிடிவி கேமராஸ் நிறைய வந்துருச்சு. செகண்ட் வந்து என்னன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுங்க வந்து இப்போ வரானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா போலீஸே இப்போ என்கொயர் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்டு வந்து வீடு கட்டினா அங்கே வந்து ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸில் தான் வந்து போட்டு வேலைக்கு வச்சான். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த 10 பேரோட டீட்டெயில்ஸும் கொடுத்துடணும் வித் ஆதார் கார்டோட. நீ ஒருத்தனுக்கு ஆதார் கார்டு இல்லைனா கூட அவனை வந்து இருக்க வேணான்ட்டாங்க போலீஸ். நீ ஆதார் கார்டோட இருந்து அவன் ஒர்க் பண்ணோன்னா நீ தான் சப்மிட் பண்ணி நீ தான் பொறுப்பு. அவனுக்கு எங்கே இருக்காங்க. இன்னொன்னு அந்த காலத்துலலாம் பாவம் பார்த்து தண்ணி குடிக்க வரேன்னு சொல்லிட்டு கதவு திறந்து தண்ணி கொடுத்தவன் எல்லாருக்கும் எல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு ஒரு காலத்துல, தெரியும்ல? இல்ல இப்ப தண்ணி தாக எடுக்குதுன்னு கதவு தட்டுவானுங்க, அதுக்கு திறந்து அதை உங்களுக்கு தண்ணி கொடுத்து அதுல வந்து அழிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, தெரியும்ல? தெலுங்குல ஒரு படம் இது மாதிரி வந்துச்சுப்பா. அது ரொம்ப ஃபேமஸான இன்சிடென்ட். இதே மாதிரி அது ஒரு 2 பாட்டு வந்ததுதான் ஞாபகம் இல்லை. தெலுங்குல இல்ல நம்ம வீட்டுல என்ன சொல்லுவாங்க, ராத்திரி ராத்திரி யாரு கதவு திறனாலும் தரகாது. அது அந்த மாதிரி தான். இப்போ அதான் ஜன்னலை பார்த்துட்டு தரேன்னுவாங்க எங்க வீட்டுல. ஜன்னலை பார்த்தா அவன் கண்ணுல குத்துவான். கம்முனு கேட்டு தரணும். இப்போ வந்து அவனுங்களால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, திமுகவால தான் பிரச்சனை. அதான் இதுல அதுக்கு மேல ஒரு எமன் ஏன்னா திமுகனா கேட்டை சாத்திட்டு கம்முன்னு உட்காந்துட வேண்டியதான். சரி கிடைக்கிற கேப்பலா போட்டு அடிக்கிறீங்களே. நீ நடக்கிற இன்சிடென்ட்லாம் யார் பண்றா? திமுக தான். டாடி முன்னேற்ற கழகம். இவங்களை பார்த்தா நம்மளுக்கு இப்போ பயம். அவனுங்களே போயிட்டானுங்க, இவனுங்களை பார்த்தா பயம். என்ன அலெக்ஸ், பஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குல்ல? ஹைடெக்கான அட்வான்ஸான பஸ் எல்லாம் நான் இது முன்னாடி பார்த்ததே இல்லப்பா. இந்த பீரியட்ல தான் பாக்குறேன். நீ இல்ல பஸ் வச்சுதான் ஓட்டு கேட்க போறோம், நீ என்ன பஸ் கலைக்கிற? உனக்கு அது இதுல சொல்லுவான் பாத்தியா, மாவீரன் படத்துல, நீ தங்கிவே இந்த வீட்டுல, அந்த மாதிரிதான். என்ன கேட்டா இல்ல பஸ் ஃப்ரீயா பொண்ணுங்களுக்கு விட்டேன் அதனால ஓட்டு போடுன்னு சத்தியமா கண்டிப்பா கேட்பான் பாரு. கேட்காம இருக்க மாட்டேன், கண்டிப்பா கேட்பான். இவனுங்க ஓட்டு கேட்க செருப்பு கைட்டு அடிப்பாங்கடா நம்ம லேடிஸ். நீ கவலையே படாத, இது நடக்கும் பாரு. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா இல்ல நீ ஃப்ரீ பஸ் விட்டுன்னு இவ்வளவு பீத்திக்கிறே, பொண்ணுங்க அதுல வந்து சாவகாசமா சீட்ல எல்லாத்தையும் உட்காந்துக்கின்னு நல்ல ஒரு பஸ்ல ஆடம்பரமா போயின்னுறாங்க. கூட்டத்துல முந்தி வச்சுன்னு ஃபுட்போர்டு வச்சுக்கின்னு கம்பி கிம்பிலாம் புடுங்கிக்கின்னு நல்ல ரோடு இல்லாம போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த பஸ்ல போய் இறங்கி எங்க போறாங்க? கடைக்கு நேரா பருப்பு மல்லிகை சாமான் அது மாதிரி வாங்க போறாங்க. விலைவாசி கேட்டேன்னு வாய் பொழந்துன்னு வராங்கல்ல. பூமரே பாதி பஸ் இறங்கி நம்ம ஆளுங்க தள்ளிட்டு இருக்கானுங்க. பூமரே அலெக்ஸ், இது இவன் கொண்டு வந்ததே சும்மா டாக்ஸ் கிடைக்கணும்ன்றதான் கொண்டு வந்தான். ஆனா அதையே போட்டு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ எப்போ தெரியுமா நேம் கிடைக்கும்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீ வந்து நல்லது பண்ண நேம் கிடைக்கணுன்றது வந்து எப்படி தெரியுமா இருக்கணும்? இங்கே எல்லாமே காமனாக ஈக்குவலாக இருக்கணும், இல்லை எல்லாருக்குமே சரிசமாக கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீ ஃப்ரீ பஸ் விட்றனா, நீ கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ பஸ் விட்டுனா நியாயமான பேச்சு. ஒரு என்ன சொல்கிறது, நீ பண்ணது ஒரு நியாயம்னு சொல்லலாம். எந்த பஸ்ஸை வந்து நீ வந்து இதில் போடணுமோ, அதாவது டிஸ்மேண்டில் பண்ணணுமோ, அந்த பஸ்ஸை நீ வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி பெயிண்ட் அடித்து, பிங்க் பெயிண்ட் அதுவும் ஃபுல் அடிச்சியா இல்லை முன்னாடியும் பின்னாடியும் வாயிலையும் பின்னாடியும் அடிச்சு? அலெக்ஸ், பேசிக்கா டீலக்ஸ் பஸ்ல அவங்களுக்கு வந்து இந்த டிக்கெட் கிடையாது, ஃப்ரீ டிக்கெட் கிடையாது. அவங்களுக்கு ஃபுல்லா ஒயிட் போர்டு தான், ஒயிட் போர்டுல மட்டும் தான் ஃப்ரீ டிக்கெட். அததான் சொல்றேன். அதுலயும் அதான் மாஸ்டர், இது எப்படி சொல்லலாம்னா, பொங்கலுக்கு வந்து ஆமைங்க ஜிபி வரும்னு வெயிட் பண்ணிருக்கோம், விடாமுயற்சி இல்ல இல்ல கீழே ஆமை யோசிப்பான். இல்ல ஏதா என்ன இதுக்கு இங்க வர 35,000 கட்டுறவங்க தெரியும். வர வர 4 ஸ்டாப் 3 ஸ்டாப்புக்கே 15-20 ரூபா வாங்குறானுங்க பஸ்ல. தெரியும், திரும்ப சொல்றேன், இல்ல டிக்கெட் பிரைஸ கம்மி பண்ணி நல்ல பஸ் விட்டாலே போதும் தான் எல்லாம் உட்காந்துருந்தானுங்க. இந்த ஆள் தான் வந்துட்டு திடீர்னு நான் ஓசி பஸ் விடுறேன்னு ஃப்ரீ பஸ் விடுறேன். பஸ் பாஸ் கேட்டா 1000 ரூபாய் பாஸ் தூக்கி நீட்டுறானுங்க. நான் நல்ல வேலை காலேஜ் படிக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்ல, மத்தவங்களுக்கு எல்லாம் காலேஜ்ல வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்கும் பாஸுக்கு. அதான் எனக்கு 200 ரூபாய் மாசத்துக்கு. அது நானும் ஃபர்ஸ்ட் இயர்ல அதெல்லாம் ஆனா
யோசனை இல்ல. ஒரு சில நேரத்துல முக ஸ்டாலினே பரவாயில்லன்னு தோணும் ஒரு டப்பிங் நடிச்சா. நீ படிப்ப இல்லையா? ஒண்ணும் இல்ல, 4 வெளிநாட்டு சுத்திட்டு போ, டூரிஸ்ட் கெஸ்டா போ, 1 லட்ச ரூபா சம்பளம் வேலை உண்டுடா அப்படின்ற மாதிரி ஒரு டபிரி. அவனுக்கு இவன் எவ்வளவு பரவாயில்லன்னு தோணும். ஒருத்தன் ட்வீட் போட்டிருந்தான், அதான் என்ன பெரிய புஷ்பா 1 புஷ்பா 2 அளவை கொண்ட பொறுமுழு பாருன்னு. ஆமா, அந்த படம் தானே உண்மையாலுமே தரமா நல்ல இருக்கும். படம் தான் bro. ம். இல்ல எனக்கு அந்த அல்லு அல்லு அர்ஜுன் ரொம்ப அர்ஜுனுக்கு பிடிக்கும். அதாவது அல்லு அர்ஜுன் எனக்கு பிடிக்கிறதுக்கான காரணமே அந்த படம் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சதே அந்த படம் தான். அதுக்கப்புறம் தான் பழைய படம் எல்லாம் பார்த்திருந்தேன், டிஜே நிறைய படம் பார்த்திருந்தேன். இல்ல எனக்கு நம்ம வந்து ஊர்ல அல்லு உனக்கு அர்ஜுன்ல அந்த படம் தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் படம் பிடிக்கும் ப்ரோ. ஆரியா நல்லா குட்டி இருக்கும். படத்துல இது ஒரிஜினல் வெர்ஷன் ஆரியாவா? இருக்கும்ல ஆரியா. ஆரியா 2 எனக்கு ஆரியா இவரு 1 பிடிக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பார்த்தேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த படம். அல்லு அர்ஜுனோட படம் நான் பார்த்ததே அந்த படம் தான். ஆரியாவா? இல்ல அளவே கொண்ட ஆரியா கிடையாது, அளவை கண்ட புறமல்லோ. ஆமா ஆமா. நான் கொஞ்சம் லேட்டா தான் பார்த்தேன். பட் கதை பத்தி அது பெருசா கூட பட் நம்ம அல்லு அது அர்ஜுனுக்காக கூட பார்க்கலாம் அந்த சன் படம். அது கூட சன் டிவிக்காரன் டப்பிங் பண்ணி போட்டதுனால தான் பார்த்தேன். எனக்கு வந்து அந்த இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். போர்டர் சீன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது சரியான சீன் தெரியுமா அலெக்ஸ்? வேற என்னால லெவல்ல பர்ஃபார்ம் விழுந்து விழுந்து பண்ணிருப்பான். சிரிச்சேன் அந்த சீன்லாம். இருந்ததுனால சூப்பர் சீன் ப்ரோ. அந்த சுனிலும் இவரும் அந்த ஆடுவார்ல, அதெல்லாம் அல்டி. சினிமா சொத்தமா. அதாவது அந்த அதுவும் அந்த 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 அப்பானே படத்தெல்லாம் படம். அந்த படத்தெல்லாம் காமிச்சுதான் திருவிக்ரம் வந்து ஏமாத்திட்டான் மகேஷ் பாபுவை, குண்டூர்காரன் பண்ணானே. சர்ரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு குண்டூர்கான்ல ஆனா மகேஷ் இல்ல பாபு. இல்ல எனக்கு எனக்கு இல்ல ஆச்சு. குண்டூர்காரம் ஓரளவுக்கு பார்க்கலாம். ஆனா படம் அந்த அளவுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சொல்லட்டா குண்டூர் அலெக்ஸ்? காரத்தோட ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், குண்டூர் காரத்தோட மிகப்பெரிய ஸ்கேம் சொல்றோம், மகரிஷின்னு ஒரு படம். மொத்த விஜய் படம், நண்பன், கத்தி. சரி போனா போதுங்க, ஏதோ இல்ல காப்பி அடிச்சு இல்ல பொழைச்சிட்டு அது போறான்னு இல்ல விட்டுறலாம் அந்த படத்தை. உண்மையில நான் பார்க்கும்போது எனக்கு அதே ஃபீல் தான். ஆனா தெலுங்காரனுக்கு இது புதுசா இருந்ததா? ஓகே, இது நம்மளுக்கு இது அலெக்ஸ் ஆனா இல்ல அது அந்த அதான் காப்பி பரத் காப்பி அடிச்சிருந்தாலும் அந்த நல்லா படம் இருக்கும் அலெக்ஸ் பாத்திருக்கீங்களா அந்த படம். யாராவது? மகேஷ் பாபுது என்னது? அது நல்லா இருக்குமே. அது நல்லா இருக்கும். பட் அதுல பரத்துன்னு தியேட்டர் ஃபைட் சீன் இருக்கும் பாத்தீங்களா? ஒயிட் ஷர்ட் போட்டு ஃபைட் பண்ணுவான் பாருங்க மகேஷ் பாபு. அந்த ஃபைட் சீன் பாவம் லைட்டா விஜய் ஃபைட் பண்ற மாதிரி தான் பண்ணிருப்பானுங்க. காப்பி அடிச்சு பண்ற மாதிரி இருக்கும் எனக்கு. ப்ரோ அதாவது ப்ரோ மகரிஷி அதுக்கப்புறம் பரத்தன் எல்லாம் வந்து நல்லா ஆவரேஜான படம், அது பார்க்கலாம், அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா படம் பாரு, ரீசெண்டா ஒரு படம், அது என்ன படம், சர்க்காரின் ஏலம்னு தமிழ்ல டப்பாங்க சர்க்கார் நினைக்கிறேன். வாரி பட்டா. சர்க்கார் வாரிப்பட்டா. ஐயோ அதெல்லாம் பார்க்கவே முடியல. ஆனா எனக்கு ஆனா அலெக்ஸ் குண்டூர் ஓரளவு பார்க்க முடிஞ்சக்கா மகேஷ் பாபு அதுதான் அலெக்ஸ் நல்லா இப்ப பண்ணிருப்பாங்க. மகேஷ் பாபு ராஷ்மிகா மந்தனா ஒரு படம் பண்ணிருப்பானுங்களே. சரியில்லை. டேய் அதெல்லாம் ஒஸ்டடா. அது எனக்கு பிடிக்கண்டா. தெலுங்குலயே பார்த்தேன் அந்த படம் எல்லாம். நல்லா எனக்கு தெலுங்குலயே நல்லா ஈஸியா புரிஞ்சுதுடா அந்த படம், காமெடிலாம். இல்ல எனக்கு பரத் நான் பிடிக்கும். எனக்கு கேட்டா ஸ்பைடர் கூட எனக்கு ஓரளவு பிடிக்கும் ப்ரோ. ஸ்பைடர் நல்ல படம் தான், நான் தேட்டர்ல பார்த்தேன். இல்ல ஸ்பைடர்லாம் பியூர் அண்ட் பியூர் வந்து எனக்கு தெரிஞ்சு நீ பாக்குற மாதிரி காரணமே எஸ்ஜே சூர்யா தான். வேற எந்த பெரிய ரீசனுமே இல்ல. எஸ்ஜே சூர்யாவோட ரோல் தான் அங்க வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ஒரு ஹீரோ மெட்டீரியல். ஆனா ஒரு நெகட்டிவ் ஃபிலிம் அவ்வளவுதான். அதுவும் இல்ல எனக்கு அந்த படத்துல மைனஸ் பார்த்தா என்னமா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணு பேசுவானே, மான கொண்டா தண்டனை, ஆட கொண்டா தண்டனை இல்ல. அதான் அதெல்லாம் சரியான இது. அதான் அதுல அந்த சின்ன பையன் கேரக்டரும் மச்சாதான்டா, வேற லெவல்ல இருக்கும்டா அந்த சின்ன பையன் கேரக்டர். சைக்கோனா அப்படிதான்டா இருக்கணும். சைக்கோ கிட்ட ஒரு நியாயமும் இருக்கும். இது ஹாலிவுட் பார்த்தாலும் நீ நோட் பண்ணாலே தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஹாரிஸ் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீ இந்தியால எவங்கிட்டோம்னா கூட அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட முடியாது. அந்த படத்துல எஸ்ஜே சூர்யாவுக்கு சரி ப்ரோ, மகேஷ் பாபுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்ல மாஸ்டர். அதுல சின்ன வயசு பிளாஷ்பேக் ஒன்று காட்டுவாங்கல்ல, சாவு சத்தம் கேட்ட உடனே ஏஞ்சிப்பான் சங்கூதும் போதுன்னு, அதை எடுத்து சீமானுக்கு போட்டு விட்டாருடா மாஃபி பண்ணி. அத கூட சொல்லாம பாரு சீமானன், நான் அதுலயேதான் படிப்பேன், சுடுகாட்டதான் படிப்பேன், சுடுகாட்டதான் தூங்குவேன். ஆனா அலெக்ஸ் அந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பரத்தை கூட்டு வந்து கன் பாயிண்ட் நிறுத்துவான் பாரு, நல்லா ஷாக் ஆயிட்டேன். என்னடா பரத்லாம் படத்துல நடிக்கிறானு. படம் டெக்னிக்கலா சூப்பரா இருக்கும் அந்த படம் ஸ்பைடர்.
அவனுங்க எக்ஸ்போர்ட் பண்ணது அது இல்லடா. அவங்க ஏதோ ஸ்பை த்ரில்லர் எதிர்பார்த்திருக்கானுங்க. அது ஸ்பை த்ரில்லர் கடை இல்லாம போயிருச்சு. துப்பாக்கி மாதிரி அவனுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கானுங்க. ஸ்பைடர் ப்ராப்ளமே மகேஷ் பாபு தான் bro. எனக்கு தெரிஞ்சு முருகதாஸ் படத்துல எது வேணா ஃபால்ட்டா இருக்கான், ஆனா வில்லனோட எலிவேஷன் வந்து கொஞ்சம் கூட அவன் வந்து அதை இது பண்ணவே மாட்டான், கம்மி ப்ரோ பண்ணவே எது ப்ரோ மாட்டான். தர்பார்ல ஃபிளாப் ஆயிடுச்சே ப்ரோ. அதுல ஏங்க அது படமே, அதெல்லாம் முருகதாஸ் படமே இல்லைங்க. இந்த ஆள் வந்து எனக்கு ஏதோ ஒரு போலீஸ் படம் கொடுப்பான்னு இருப்பான். ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், தர்பார் படம் ஒரு 5 ரஜினி படம் கடைசியில எவ்வளவு பரவாயில்லன்னு நானு. இல்ல எனக்கெல்லாம் தர்பார் பார்த்து நான் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு முருகதாஸ் ரொம்ப பிடிக்கும். இல்ல பரவாயில்லையா ஏப்பா, மன உளைச்சல் ஆளாயிட்டேன். ஏப்பா ஜிம் போறது ஓகேப்பா, எனக்கு புரியலப்பா. உனக்கு வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து வீக்குன்னா நம்மால் ஒரே நல்ல போயிட்டு இல்ல முதல்ல 2 நாள்ல அவன் வந்து பிட்டா நிரூபிக்கிறதெல்லாம் நடக்கிற காரியமாடா. இல்ல அத விட ப்ரோ பைத்தியமா சுத்துவானே ப்ரோ, அடங்க மாட்டேங்குது. நான் ஒண்ணு புரிஞ்சுட்டேன். உங்க எல்லாருக்கும் தலைவருடைய பாடி மேல உங்களுக்கு ஒரு ஜெலஸ், அந்த வயசுல 6 பேக் வச்சுக்கிறாரு புரிஞ்சு போச்சு. அந்த படத்துக்கு எங்க வீட்டாண்ட ஒரு மென்டலா இருக்காண்டா, பெரிய மென்டலாண்டா. அவெல்லாம் வந்து எப்படின்னா அவனுக்கு எல்லாம் தனி உலகத்திலே வாழ்வானுங்க. அவெல்லாம் சொன்னா எங்க பத்தியா தலைவர் இந்த படத்துக்காகவே 6 பேக்ஸ் வச்சாரு தெரியுமான்னாண்டா. ஆமாடா அதுவும் இல்ல, அதுவும் தலைவருடைய ஷோல்டர்ல எண்ணெய் ஊத்தி தேய்ச்சிட்டு ஒரு எலிவேஷன் காட்டுவாங்க. நான் அங்கதான் நான் வெறுத்துட்டேன். ஓடு நீ என்ன கருத்து கொடுத்தாலும் அது என்ன பிரமாதம். அந்த கத்திய வச்சுட்டு சொல்லுவா போல பாரு அவனை போயிட்டு. அதை விட எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும், அடங்க மாட்டேங்குது. நான் சில ஹேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன், அதுல வெறும் கயிறு தான் இழுக்கிறாரு நீங்க. அப்பெல்லாம் இல்ல 50 இல்ல 500 கிலோ இழுத்துன்னு. அலெக்ஸ் அது கிடையாது, வடிவேல ஒரு படத்துல வெயிட் தூக்குறேன்னு சொல்லிட்டு வெறும் குச்சியை தூக்குவான் பாரு, அந்த மாதிரி தலைவர் பண்ணியிருந்தாரு அதுல. இல்ல எல்லாத்தோட இந்த சைடு ஒரு லோடு இந்த சைடு ஒரு செஸ்ட் போனவன் பாத்தீங்களா, செஸ்ட் ஒரு கொட்டுன்னு. அதாவது பாடி பில்டரே ஒரு பாதிதான் வச்சு போனான், பாதி பிளேட்டு. இவன் ஃபுல் இது லோடு போட்டு போடுவான். எனக்கெல்லாம் இல்ல எனக்கு தெரியுமா, அங்க வந்து நார்த் இந்தியன் படத்துல சரி நார்த் சைட்ல அது மும்பைல வந்து இந்த கான்செப்ட் ஒரு படமா எடுக்கிறானுங்க ஓகேவா. நீ யோசிச்சு பாரு, நம்ம ஆளுங்களே இது எந்த அளவுக்கு பாத்துருப்பான், அப்ப அவனுக்கு எப்படி யோசிச்சிருப்பான், இந்த படத்தை எப்படி பாத்துருப்பானுங்க பாரு. ஒரு இது ஆனா எனக்கு இது டிசப்பாயிண்ட் தான் ப்ரோ. முருகதாஸ் கிட்ட இந்த பாலம் மதராசி ஏதாவது கம்பேக் தராங்க எஸ்கே படம். அதாவது என்னைக்கு தர்பார் அவ்வளவுதான். இன்னொரு எஸ்கே படம் சிக்கந்தர்னு, அது எந்த இடம்னு தெரியல. சிக்கந்தர் சல்மான் படம். சல்மான் கான எஸ்கேன்றாப்ல. ஆமா அவங்க இல்ல ப்ரோ, நான் கமெண்ட் பண்ணுவேன் பாரு ப்ரோ, எஸ்கேன்னு அவனுக்கு சல்மான் கான்றானுங்க. யாரு வளர்க்கறானுங்க, யோ சிவகார்த்திகேயன் அப்படின்னு. அவனுங்க எஸ்கேன்னா சல்மான் கான் சொல்றானுங்க. இன்னொன்னு தெரியுமா, நம்ம ஏகேனா அஜித் குமார் தானே சொல்லுவோம், அவனுங்க அக்ஷய் குமார்னு. ஆமா 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 அதேதான். அக்ஷய் குமார் தானே ஃபர்ஸ்ட் ஏகேன்னு கூப்பிட்டாங்க. சொல்லுவான் இல்ல அலெக்ஸ் இப்போ ஒரு படத்துக்கான ரோல் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாடி டெவலப் பண்ணிட்டு பண்றது. இதை வந்து நான் எங்க தெரியுமா, நான் வந்து புலி படத்துல நம்ம பால் வந்து டான்ஸ் ஆடுறது தெரியுமா, அந்த குட்டி புலி ஓட்டத்துல அந்த டிஷர்ட் போட்டு நான்லாம் ஸ்டன் ஆயிட்டேன். சி நீ என்ன வேணா ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோ, நீ என்ன வேணா. துப்பாக்கி படத்துல குட்டி புலி கூட்டம் அந்த பாட்டா? துப்பாக்கி படம் இல்லடா. ஆமா துப்பாக்கி படத்துல தான் அந்த வரும், குட்டி புலி ஓட்டம்னு சொல்லிட்டு அந்த இது ப்ரோ எப்படி பண்ணிட்டீங்களே. ஏன் தப்பா சொல்றேன், நீ புலி படம்னு சொன்னேன், நீ வேற புலின்னு சொல்லிட்டீங்களே ப்ரோ. துப்பாக்கி படத்துல குட்டி புலி ஓட்டம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அந்த ஸ்டார்ட் குட்டி புலி கூட்டம் இன்ட்ரோ சாங். அதுக்கு முன்னாடி நான் நண்பன் படத்திலே ஸ்டன் ஆயிட்டேன் ப்ரோ. நண்பன் படத்திலே பார்த்தனா அந்த எலியானா கூட டான்ஸ் ஆடுவாப்ல அதுலயே. ஆனா அப்புறம் மெர்சல்ல வந்து இண்டஸ்ட்ரியே தளபதி ஃபிட்னஸ் பிரேக்க பத்தி பெருசா பேசினா அது மெர்சல். உண்மையில இருக்கிறதுலே அது அந்த டைம்ல பெருசா பேசினா, ஏன்னா வயசாயிடுச்சு. அப்பவே வயசாச்சு. செம்ம ஃபிட்டா இருந்தாரு ஆளு.
அதுவும் அந்த அப்பா கேரக்டர் அது பாடி கொஞ்சம் லூஸா புரியுதா, கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனா பையன் கேரக்டர் செம்ம ஃபிட்டா இருக்கும். அந்த இல்ல ப்ரோ, அந்த Next, அப்பா அப்பா கேரக்டரும் கொஞ்சம் கேரக்டர் பல்க் பண்ணி மாசா தான் நல்லா இருக்கும். அந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி சூப்பரா இருக்கும். நம்ம எங்களுக்கு ஆளுக்கு அந்த ஷோல்டர் சூப்பரா படத்திலே இருக்குயா. வெயிட்டான கேரக்டர்னா வெற்றிமாறன் கேரக்டர் பயங்கர வெயிட். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ப்ரோ. ஆமா ஆமா. சொல்லு. ஆனா மாஸ்டர் என்ன கேட்டா, இதெல்லாம் எதுக்கு சார் கஷ்டப்பட்டுக்கிட்டு, வாயில ஒரு பூமர் போட்டியா, 4 வார்த்தை அசிங்கமா பேசுனியா, ஓரத விட்டு டிஃபரன்ஷியேட் காட்ட தெரியாத அது பசங்க. அது பூமர் இல்லடா, ஆன்ஸ். ப்ரோ அது அது உங்களுக்கு ப்ரோ அது டேப்பர் ப்ரோ. நீங்க வேற ப்ரோ வாலிபோட ரெஃபரன்ஸ். என்ன கர்மவானா இருக்கட்டும்டா, அதை ஏன்டா மறைச்சு போடுற? இல்ல ஒரு நிமிஷம், யாராவது பூமர் யாராவது ஹைப் பண்ணி போடுவாங்களா? நான் எதுக்கு பூமரை மறைச்சு போடணும்? கிளாஸ் ரூம்ல கூட பூமரை மறைச்சு போட மாட்டாங்கடா எனக்கு தெரிஞ்சு. கிளாஸ் ரூம்ல கூட அதான் கம்முன்னு போடுவாங்க. கிளாஸ் ரூம்ல ஸ்டாஃப் பாத்துறாங்கன்னா என்ன பண்றதுன்னு மறைச்சு போடுவாங்க. இல்லடா, மாஸ்டர் படத்திலே ஒரு சீன் இருக்கும். அதான் குடிச்சிட்டு வந்துட்டு இதான் நேத்து அடிச்ச போத தெரியாம இருக்கும். உடனே வந்துட்டு அதான் பூமர் போடுவாரு, ஸ்மெல் வரக்கூடாதுன்னு. இல்ல இந்த மாஸ்டர் பட்ல நிறைய நம்ம டார்க் காமெடி நிறைய பண்ணிருப்பாரு. இந்த மீட்டிங் நடக்கும் பாத்தீங்களா, அது ஹியூமர் டார்க் காமெடி. எலெக்ஷன் பத்தி ஒரு மீட்டிங். அப்ப வந்து அவன் சொல்ல பாத்தீங்களா, அந்த பிரின்சிபல் ஜேடின்ட்டு நம்மளால தூங்குவாரு பாத்தீங்களா, எனக்கெல்லாம் குபீர்னு சிரிப்பு வந்துச்சு ப்ரோ அந்த இந்த சீன். எனக்கு டார்க் காமெடினா தளபதி பண்ண படத்திலே வந்து கோட்ல தான் ஒரு 2 சீன்ல டார்க் காமெடி லைட்டா இருக்கும். ஓகேவா? அப்புறம் இன்னொன்னு கூட இருக்கும் அந்த மாஸ்டர்ல, இந்த பவானி அந்த பேனை வச்சு கத்துவான் பாத்தீங்களா, தலைய லைட்டா திருப்பானே, அது இன்னும் சூப்பரா இருக்கும் மாஸ்டர்ல. மாஸ்டர் படத்துல அந்த 2 பசங்க தூக்குல தொங்கிட்டு இருப்பாங்க. தளபதிய வந்துட்டு எழுப்புவாரு அந்த போலீஸ்காரு, தம்பி எழுதுறீங்க அவ்வளவுதான் குளுக்காதீங்க இருங்க. ஆனா உண்மையான டார்க் காமெடி எல்லாம் எதுன்னு நீ எடுத்து பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். படமே ஒரு ஃபுல் டார்க் படம். சச்சின்லாம் அப்படிதான். அதெல்லாம் ஓபன் காமெடிடா, மரண காமெடி, டபுள் மீனிங் காமெடி எல்லாம் ஏகபோகமா இருக்கும். டார்க் காமெடினா டார்க் காமெடினா என்னன்னா சீரியஸான சிச்சுவேஷன்ல பண்றது, புரியுதா? அது வந்துட்டு படம் முழுக்க பண்ணும். ஹியூமர் வேற. இது அப்ப பீஸ்ட் தான் டார்க் காமெடி. இல்ல பீஸ்ட் ஸ்டார்டிங் டார்க் காமெடி தான், போ நெல்சன் காமெடி ஆயிடுச்சு. ஆஹா இது விடக்கூடாதுன்னு. ஆனா எனக்கு லுக்கு தான் ப்ரோ பீஸ்ட்ல, அந்த கோட் சூட்டுக்கு நிறைய படமே மஜாவான படம் தான்டா. உங்களுக்கு பிடிக்கலாம் போங்கடா. பெருசு இல்லடா. இல்ல மஜா படம் ப்ரோ பீஸ்ட். நான் நிறைய வாட்டி இப்ப கடைசியா வரிசையா வந்து 4-5 படம் வந்திருக்கா. அந்த 5 படத்துல பீஸ்ட் தானே நான் அதிகமா பாத்திருக்கேன். நானுமே பீஸ்ட்க்கு வந்து எலிவேஷன் கொடுப்பேன். லியோவும் 5 வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன், கோட்டும் 5 வாட்டி தியேட்டர்ல பார்த்தேன். ஆனா பீஸ்ட் வந்துட்டு லேப்டாப்ல எழுதி பார்த்துன்னு தான் இருக்கேன். ஆனா தியேட்டர்ல பீஸ்ட் 3 வாட்டி தான் பார்த்தேன். 5 நாள் லீவு. ஆல்ரெடி ஒரு வாட்டி டிக்கெட் போட்டேன். ஒரு வாட்டி ஃப்ரெண்டு கூட, இன்னொரு வாட்டி அது நார்மலா தான் இந்த பசங்களோட சும்மா இன்னொரு வாட்டி. 7:30க்கு பீஸ்ட்னா நான் செகண்ட் தான் போனேன். பீஸ்ட் 7:30க்கு பீஸ்ட் 11:30 KGF அப்படி நான் போனேன். ஏன்னா முன்னாள் எக்ஸாம் இருந்துச்சு நான் போனேன். அலெக்ஸ் நல்லா கேட்டுக்கோ, பீஸ்ட் 4 தடவை தியேட்டர். ஓகேவா? KGF 2 நான் பார்க்கவே இல்லை. இல்ல ஆனா மான்ஸ்டர் நான் 3 நாளைக்கு 4 சொல்றேன். ஆனா ஒன்னும் புரிய மாட்டேது. ஆனா உண்மையிலே 3 தடவை பார்த்த மாட்டேன் நான். எனக்கு அசிங்கமா இருக்குதுடா. ஏன்டா அப்படி சொல்றா? சரி சொல்லு. தரமான படம். இல்ல பீஸ்ட்ல பிளஸ் வந்து பார்த்தனா நம்ம லுக் நல்ல பிளஸ், அனி சொல்லவே வேணாம். அதான் அந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் காமிடா முதல்ல. உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன். இப்போ பீஸ்ட்லயாவது நீ அட்லீஸ்ட் இது வரையும் பாட்டு, மாஸ் சீன்ஸ், லுக் வச்சு இது வரையும் எல்லாம் ஸ்டேட்டஸ் இல்ல இன்ஸ்டாகிராம்ல புரியுதா நிறைய வீடியோஸ் எடிட்லாம் பார்க்க முடியும். எவனாவது இந்த வலிமை துணிவு ஏதாவது பாக்குறீங்களா? முடியாது. அதுதான் நான் பார்த்தேன். அலெக்ஸ் உங்ககிட்ட வந்து சுகர் பேஷண்ட்ங்க நானு, கை நடுங்க ஆடிட்டே இருக்குங்க. அலெக்ஸ் ஒண்ணு மட்டும் சொல்லட்டா, நானே AK ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருப்பான், கேட்பேன். இப்ப நான் தளபதி ஃபேனு, நான் வந்து அடிக்கடி ஏதாச்சும் ஒரு தளபதி படம் போட்டு பார்ப்பேன்.
டெய்லியும் போட்டு பாக்குறதோ இல்ல 2 நாளுக்கு ஒரு தடவையோ நான் பார்ப்பேன். அஜித் படம் ரீவாட்ச் எல்லாம் பண்ணுவீங்களாடா? ஏன்னா எந்த படமும் ரீவாட்ச் பண்ண மாதிரியே இருக்காதுன்னு நான் கேட்பேன். அஜித் படம் எல்லாம் ஒரு தடவை தானே ரொம்ப பார்ப்போம், ரேர் தான் வந்து ரீவாட்ச் தியேட்டர்ல இருக்கும். பார்த்து. ஆமா, அவன் வந்து என்ன சொல்லுவானா, விஜய் படம் கூட நான் நிறைய ரீவாட்ச் பண்றேன், அது என்னமோ அஜித் படம் எங்களுக்கு பார்க்க முடியல, அது உண்மைதான் அப்படின்றான் அவன். அவனே ஒத்துக்கிறான். ஏன்னா அந்த மாதிரி ரீவாட்ச் படமே கிடையாதுடா அஜித்துக்கு. இல்ல மாஸ்டர் பீஸ்ட் ரெண்டுமே ஸ்டேட்டஸ் டேய், போடுற டேய், மெட்டீரியல் இல்ல, படம் டேய், இதுதான். அப்போல்லாம் இல்லடா. நானே விவேகெல்லாம் ஏத்தி அடிக்கடி போர் வச்சாலாம் பார்ப்பேன். நல்லா இருக்கும். டிஸ்கவரி டிவியோட அடா பாவி, உண்மையில டிஸ்கவரி விட நல்லா என்னது ஊருக்கு. விவேகமா? ஆமா, ஏன் அலெக்ஸ், ஆனா இப்ப நீ பண்ண விவேகெல்லாம் பத்தியா முழு டார்க் படமே நான் காமெடி, பார்த்தது இல்ல. என்னது? இல்ல நீ பண்ண பாரு டார்க் காமெடி. இல்ல இல்ல உண்மையில அவனுக்கு இல்ல என்ன சொல்லிடு, விவேகன் நல்ல. அவனுக்கு என்ன இல்ல சொல்லிட்டு இல்ல இருக்கானுங்க நீ உண்மையில அடே நல்ல படம் தான் விவேகன். அடே டேய், நீ வேறடா. அதெல்லாம் வந்து முழுசாவே நான் இதுவரைலாம் பார்த்தது இல்லடா விவேகம்லாம். என்னால பார்க்க முடியலன்னு பாத்துட்டு நிறுத்திட்டேன் அதெல்லாம். விட்றா, நீங்க எல்லாம் பேசுங்க ஜிபி ஆனா பாடி. அலெக்ஸ், விஸ்வாச தியேட்டர்ல பார்க்கும்போது பரவாயில்ல மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா கடுப்பா இருக்குது அந்த படம். நான் பேட்டை தேட்டர்ல பார்த்தேன். எனக்கும் அதேதான். பேட்டை தேட்டர்ல இல்ல பார்த்தேன். நான் ரெண்டுமே நான் பார்த்தேன் பேட்டை theatre ல. விஸ்வாசம் ரெண்டுமே தியேட்டர்ல பார்த்தேன். இல்ல ஆனா இல்ல பேட்டை நானும் தான் ரெண்டுமே நல்லா தியேட்டர்ல இருக்கும் பார்த்தேன். ரீவாட்ச். பேட்டை தேட்டர் சரியான விசுவாசம். எனக்கு ரீவாட்ச் பேட்டை. ரெண்டுமே பிடிச்சிருந்துதான் சில தியேட்டர்ல பார்க்கும்போது ஆனஸ்டா சொன்னேன். இல்ல எனக்கு விசுவாசம் பிடிக்கல. ஏன்னா அந்த கெட்டப் எதுவுமே எனக்கு பிடிக்கல. சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆனது வந்துட்டு நிறைய அது பேருக்கு சென்டிமெண்ட் நிறைய பேர் அந்த கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆனதெல்லாம் அது ஓகே, இல்ல அதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு இல்ல. பிடிச்சது ஆனா காரணம் இல்லடா bro, அந்த லுக்கு இல்ல, வந்த அவன் லுக்குக்கெல்லாம் சுத்தமா எனக்கு முடியாதுடா. அந்த பூனை மீசை இல்ல இல்ல எனக்கு விசுவாசம் பிடிச்சது காரணம் அந்த வந்த விவேகத்துக்கு இது எவ்வளவு மேல்னு நான் சொல்லுவேன். இது எப்படிதாம்மா இது அண்ணாத்துக்கு ஜெயிலர் மேல்னு போனானுங்க பேரு, அந்த மாதிரி இது. அதாவது இல்ல உண்மை அதானே. இவனுங்க. இல்ல அலெக்ஸ், விசுவாசத்துல கத்தி பட ரெஃபரன்ஸ் ஒன்னு இருக்கும் தெரியுமா? ஃபைட் சீனு இருட்டுல, ஆமா இருட்டுல சண்டை பாத்தியா அலெக்ஸ், இல்லையா? மறந்துட்டேன். அலெக்ஸ், அவன் விவேகத்துக்கு விசுவாச தேவலான்னு, துணிவு வலிமைக்கு எனக்கு விடாமுயற்சி தேவலான்னு. இல்ல 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 என்னது? இல்ல 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 வலிமை பரவாயில்ல, வலிமை பரவாயில்ல. விடாமுயற்சி பரவாயில்லடா, நல்ல படம் இல்ல தான்டா. இல்ல நான் வலிமை கூட எங்கெங்கயோ போகுதுன்னு புரியுதா? அதாவது ஏதோ எங்கெங்கயோ போறான், ஏதோ கோமாளித்தனமா பண்றான்னு இருக்கட்டும். விடாமுயற்சியும் துணிவும் அப்படின்னா இல்ல, ஒண்ணு பேங்க்குள்ள மாட்டிக்கும், இன்னொன்னு நடு ரோட்ல மாட்டிக்கும். இந்த ரெண்டு பைத்தியத்துக்கு தான் கிட்ட மாட்டுறதுக்கு அவங்க ஏதாவது அம்மா இல்ல, எனக்கு வலிமை சாப்பிட்டு பிடிக்காது, வலிமை பிடிக்காது, விடாமுயற்சி பிடிக்காது, எல்லாமே துணிவு குப்பைதான்டா. எல்லாமே ஓகே. எல்லாமே குப்பைதான் சார், இதுல வேற டவுட். அந்த மகா குப்பையில பேய் மகா பிடிக்காது, குப்பை எது மலையாளம் நம்ம பார்க்கணும். அலெக்ஸ், அலெக்ஸ், விடாமுயற்சியில ஒண்ணு மட்டும் எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நான் காமனா சொல்றேன், எல்லாருக்குமே இது வந்து செட்டே ஆகாது. என்ன கர்மாடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு, ஓகேவா? நம்ம எல்லாருக்கும் என்ன நினைப்போம், த்ரிஷாவும் இவனும் என்னமோ ஒன்னா இருக்காங்க, ஏதோ ஒரு விதத்துல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஆனா ஒன்னா தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கார்ல ஏறி போறதுக்கு முன்னாடியே ஒரு பேக் ஸ்டோரியில ஒரு சீனை காமிப்பானுங்க. ப்ரோ இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த படத்திலே கேவலமானது அது ஒண்ணுதான் ப்ரோ. அதை தவிர எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ படம். அததான் சொல்றேன், இவ்வளவு கேவலம் நடந்து நீ அவளை ட்ரக்ல ஏத்தி விட்டு நீ வேணாப்பா, நான் எதுவும் பேசல சொல்ற, என்ன ஜஸ்டிஃபை எதிர்பார்ப்ப? இல்ல அதை விட இந்த சீன் ரொம்ப கேவலமா இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு மாதிரி வாய வைப்பான் பாரு. வாவ் வாட் அ ஃப்ளர்ட். டேய் ஆனா ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு பெருசா கேட்டது கூட சரி விடு, கேட்டதே தப்பு, கேட்டதும் தப்புல எடுத்துப்போம். அஜித் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பாரு, சரி அது கூட ஏதோ அதுவும் பார்க்க முடியல, அதையும் விட்டுருவோம். பக்கத்துல ஒரு பொண்ணு ஒண்ணு சொல்லும் பாத்தியா நைட் நேரத்துல, முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறதோட உங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்கணும் அந்த இடத்துல. அதை விட்டா எனக்கு ஏன்னா விடாமுயற்சி ஒரே பாசிட்டிவ் திரிஷா தான் பார்க்க நல்லா இருக்கு. அது திரிஷாவே வேண்டா விருப்பம் நடிச்ச மாதிரி இருக்கும் அந்த படம் ஃபுல்லாவே. படம் அந்த படத்துல திரிஷா நடிச்சதெல்லாம் வேண்டா வெறுப்புக்கு எவனும் தேவையில்லாம கொடுத்துட்டு நடிச்ச மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் முன்னாடி காரை தொங்க விட்டு ஒரு ஃபைட் சீன் ஒரு நிமிஷம், எனக்கு ஒன்னு மைண்ட் என்ன தோணுதுன்னா, அதாவது தீரன் எடுத்த வினோத், தடம் எடுத்த மகிழுக்கே இந்த நிலைமனா, ஆதிக்கெல்லாம் சொல்லவா வேணும். வெயிட் பண்ணி பாப்போம். ஆதிக்கு அத பாரு, எப்படி இருந்தாலும் படம் ஃபிளாப் தான். ஏன்னா போட்டிருக்க பட்ஜெட் அவ்வளவு காசு. ஆனா என்னன்னா அஜித் ஃபேன்ஸ் டீசெண்டா பாப்பாங்க இந்த படத்தை. அவனுங்களை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு தலன்னு கத்திட்டு வெளில வந்துருவேன், எனக்கு இது போதும்னுவானுங்க. அஜித்துக்கு மேஷ் அப் மாதிரி தான்டா இருக்கும். அஜித் ஃபேன்ஸ் அவனுங்க அப்புறம் தான் ஃபீல் பண்றானுங்க, அது என்னன்னே தெரியல. இவனுக்கு போய் இல்லடா பாக்ஸ் ஆபீஸ் தேவையில்லன்றானடா, எவன் படம் ஒன்னா இது வேணா பரவாயில்லன்றான். டிராகன் வந்து அடிக்கும் போது அழுகுறானுங்க,
எதுக்கு அழுவுறான்? அதுவும் ஒரு சரி ஓகே முன்னாடி ஒருத்தன் போறான் போக வேண்டியதானே. அலெக்ஸ் இந்த பிரதீப் இருக்கானே, முதல்ல சூர்யா அடுத்து அஜித், 2 பேரையும் அடிச்சு நோக்கிட்டான். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். முதல்ல சூர்யா, அடுத்து அஜித், அடுத்து வழுக்க. ஜோதிகெல்லாம் கததுப்பா. ஆமா கதறது இல்ல ஜோதி அப்படின்னா என் புருஷனுக்கு மட்டும் ஏன் இப்படின்னு கேக்குது. சூர்யா ஏன் உருப்படாம போனான்றதுக்கான விடை அங்கேயே இருக்குடா. இதெல்லாம் இல்லடா, அதெல்லாம் கிடையாதுடா. இல்ல அவ சொன்ன ஒரு கான்டெஸ்ட் வச்சு பாருங்க. கோயிலுக்கு வந்து நீங்க போடுற காசை ஸ்கூலுக்கு போட்டு நீங்க ஸ்கூலை வந்து டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னவ, கங்குவா படத்துக்கு அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போனாங்க 2 பேரு? அலெக்ஸ் அப்ப படம் பாக்குறதுக்கு போடுற காசை எடுத்துட்டு போயிட்டு பசங்களுக்கு கொடுத்தா நல்லா தானே இருக்கும். அப்ப படமே பாக்கலாம், எப்படி நீ வாழுவ? இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அந்த டைம்லயே நானே அதை திட்டி போட்டிருந்தேன். என்னன்னா கோயிலுக்கு மெயின்டெனன்ஸ் சொல்றது ரொம்ப தப்பு. கோயில் மெயின்டைன் பண்ற, ஏன்னா இப்ப இருக்கிறதுல பழமையான கோயிலும் இன்னொன்னு எல்லாமே மெயின்டைன் பண்றதுதான் ஒரு பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட. உண்மையில அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். உண்மையில அது தேவைப்படுற விஷயம். அதை என்ன கேட்டா இங்க இருக்கிறதான் பழமையான கோயில்லாம் உண்மையில பாதுகாக்க வேண்டியது. ஏன்னா தமிழுக்கு ஒரு சிற்பமே அதானே. ஆனா இங்க சொல்றது என்ன தெரியுமா, ஜோதிகா சொன்னது, கோயில்ல வந்துட்டு நீங்க இந்த மெயின்டைன் பண்ற காசை கோயில்ல இது பண்ணுங்கன்ற மாதிரி. நான் கோயில்ல போடுற காசும் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா இதுல எல்லாம் கேட்ட கேள்வி என்னன்னா, நீ ஏன் சர்ச்சு சொல்ல, ஏன் மசூதி சொல்லன்னு. இப்போ ஆனா உண்மையில அது கான்ட்ரவர்சி ஆகும். ஏன் இவருக்கு பேசுறதுக்கு அறிவு இல்லையா? ஏன் தெரியுமா, இப்ப ஒண்ணு சொல்றதுக்கு, கடவுளை நம்பி காசு போடுறதுக்கு நீங்க ஸ்கூல்ல போடுன்னு சொல்லியிருந்தா கை தட்டுருப்பாங்க. புரியுதா? எல்லாம் அங்க சில பேர் உண்மைன்னு பார்த்தாங்க, ஒரு சில பேர் பேசுன தப்பு அப்படின்னு. உண்மையிலே அது சங்கிய மட்டும் இது பண்ற இப்படி கூட சொல்லிடலாம் ப்ரோ. இவங்க என்னதுன்னா கோயிலுக்கு போடுற மாதிரியே இதுக்கும் நீங்க போட்டுதான் ஓகே அப்படின்னு சொல்லிருக்கலாம். இப்ப கோயில்ல தேவையெல்லாம் போடுறான் கேட்டுறான், அதெல்லாம் இப்ப மெயின்டெனன்ஸ் காசு தாண்டி அதிகமா வருதுன்னா அதெல்லாம் ஓகே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீ ஒண்ணுத்த மட்டும் அதை பிராண்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? தப்பாயிடும். இது கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஏன் அதெல்லாம் நான் பொது எல்லாரும் தானே இது வரும். ஏன் சர்ச்சில் வந்துட்டு கையெல்லாம் இல்ல, சர்ச்சில் யாரும் வந்துட்டு டொனேஷன் வாங்கலையா, இல்ல வேற இதுலயும் வந்துட்டு இது பண்ணலையா? அதுக்கு போட்ட மாதிரியே இதுக்கும் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொன்னா ஓகே. இவ்வளவு சொல்றாங்கல்ல, இப்ப நிறைய பேர் பணக்காரங்க நிறைய பணம் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க நிறைய சம்பாதிச்சிட்டீங்க, மக்களுக்கு கொஞ்சம் தாங்க சொல்லிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு மீம் போட்டேன் அந்த டைம். என்ன தெரியுமா, கோயில்ல காசு போடாதீங்க, அதை இதுல போடுங்கன்னு சொன்னாங்களா. கங்குவா பட்ஜெட் என்னங்க 250 கோடி. திரும்ப சொல்லு, 250. இங்க அதுல என்ன இருக்குது? நீ நிஜமால அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு 4 பேர் படிக்க வச்சிருக்கலாம். டிலே பண்ணி 300 கோடி கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. பிசினஸ் ஆகல, டிஸ்ட்ரிபியூஷன் ஆகல. ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் ஆச்சு. தனஞ்சயம் ஓட்டான், சேட்டலைட் விக்கல ப்ரோ. யாரும் வாங்கல சேட்டலைட். கலைஞர் தான் வாங்கியிருக்கதா பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கங்குவா சேட்டலைட் இன்னும் யாரும் வாங்கல. இல்ல அது ஒரு மும்பைல இருக்கிற ஒருத்தன் கிட்ட, ஒரு டீலர் கிட்ட வித்துருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டானா, தமிழ்ல ப்ரோ. இல்ல சொல்றதுக்கு இல்ல, அதான் டெலிவிஷன் சேட்டலைட் இருந்துச்சுதான். அவன் வந்துட்டு படம் ஹிட் ஆன பிறகு நான் பெரிய விலைக்கு விற்கலான்ற மாதிரி, புரியுதா, ஒரு எக்ஸிபிட்டர் மாதிரி. அவன் கடைசியில பார்த்தா படமும் ஓடல, எவனும் வாங்கல. அது படத்தை தான் டிவில போட மாட்டாங்க. அது ட்ரிபிள் போட மாதிரி, ட்ரிபிள் கூட யாரும் டிவில போடுறது இல்ல, நிறுத்திட்டாங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது பிசினஸ். இது லால் சலமே போடல. லால் சலம் தான் அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல. டிவில கூட போடாத லெவலுக்கு அந்த படம் வந்து பாருங்க. டிவில நம்ம வீட்ல எல்லாம் யோசிச்சு பாரு. நீ படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாதான் பாப்பானுங்க. நீ அங்க உட்காந்துட்டு கங்குவா கக்குவா அப்படின்னா முதல்ல நீ இவ்வளவு சொல்றீங்களே, விடாமுயற்சிக்கு சன் டிவி தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கான். முதல்ல பிரைம் ஸ்டார்ட்ல விடாமுயற்சியை போட முடியுமா அவனால பிரீமியர் அன்னைக்கு? 1ஆம் தேதி வேணா போடலாம், அவன் பிறந்த நாளுக்குன்னு. சும்மா இல்லடா, அந்த படம் போட்டா பார்க்க மாட்டானுங்கடா. ஏன்னா அவன் போயிட்டு அந்த அசர்பைஜானி லாங்குவேஜ்ல இருந்து தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி இது பண்ணி பேசுவான்ல கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு. அதுவே 30 நிமிஷம் சீன்டா. அந்த 30 நிமிஷம் சீனுக்கெல்லாம் மக்களே தூங்கிடுவானுங்கடா. ப்ரோ ஓடிடில பாக்கும்போது அது படம் தூக்கம் தான் வருது. ஆனா இல்ல, ஓடிடில வந்த பிறகு இட்டாவும் நினைச்சானுங்க பேரு. ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லட்டா அலெக்ஸ், இந்த விடாமுயற்சிய எவனும் அடிக்கல. அது வரலாம் அவன் வந்து லாபம் தான் அஜித்துக்கு. அடிக்கலன்னா எப்படி சொல்றது, ட்ரால் மெட்டீரியலா பண்ணலையே அந்த படத்தை.
ட்ரால் மெடல் தான் நம்ம யாரும் நெகட்டிவ் டேக் போடல. நம்ம போடாமலே அந்த படம் நம்ம அவனுங்காலே போடுறோன்றது வேற அவனுங்காலே ப்ரோ. ட்ரால் பண்ணானுங்கப்பா, அதான் ஹைலைட். அவனுங்காலே ட்ரால் பண்ணானுங்க. இந்த கருமத்தை எதுக்குடா 2 வருஷம் 3 வருஷம் உட்கார வச்சீங்கன்ற மாதிரி. நீ இப்போ நம்ம சைட்ல இருந்து யாராவது ட்ரோல் பண்ணி இல்ல பயங்கரமா அடிச்சு இல்ல ஹேஷ்டேக் போட்டு ஏதாவது பண்ணியிருந்தா ஓகே ஃபைன் சொல்லலாம். நம்ம அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணல, ஜென்ரலா பேசுறோம் அவ்வளவுதான். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிலிம் டாக், எப்படி இருக்கும் அந்த படம் எப்படி இருக்கு, இப்ப அதுக்கேத்த அவன் கமெண்ட்ஸ். ஒரு சூர்யா ஃபேன் கேட்டிருந்தான், உன் படம் எவ்வளவு கலெக்ஷன் கேட்டிருந்தான். 135 கோடியோ தான் விடாமுடிச்சுன்னு போட்டு, என் படம் கங்குவா 100 கோடி கலெக்ஷனு. உனக்கு எனக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் கங்குவாலாம் என்ன நடுத்தருல போட்டு உரிச்சான், உன்னை எவனே அடிக்கல. அப்படி இருந்தோம், அதான் அப்படி இருந்தோம், நீ இதான் பண்ணிருக்கேன். அதான் பெரிய டிஃபரெண்ட் இல்லை, என்ன பண்றது. ஆனா சூர்யா ஒரு சந்தோஷப்படும், பரவாயில்ல நமக்கு கூட வந்து ஒருத்தர் இருக்கான்னு, நம்ம மட்டும் தனியா கூப்புல ஆனா போல. இதுல இல்ல அலெக்ஸ், இதுக்கு நான் ஒரு சீனை டெடிகேட் பண்றேன். இந்த காக்கி சட்டை படத்துல பிச்சைக்காரன், உங்களோட பிச்சைக்காரனா நின்றுட்டு இருப்பான் எஸ்கே. அதுல வந்து சொல்லுவான் பாரு, என்னடா வெக்கமா இருக்க, முதல்ல இப்படிதான் இருக்கு, அப்புறம் பழகிடுவோம். ஒன்னு யோசிச்சு பாரு, கஷ்டப்பட்டு அசர்பைஜான்ல போயிட்டு ஏதோ காரு கீரை கவுத்தி போட்டு கீழே விழுந்து அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணியிருக்கான். இன்னொருத்தவன் 2 வருஷம் படம் எடுத்து கங்குவா ஏதோ ஒரு டீம்ல இருந்திருக்கான். இவனுங்க வாழ்நாள் கலெக்ஷனை பிரதீப் ரங்கநாதன் ஒருத்தன் சிகரெட்டை பூச்சி எடுத்துட்டு போனான் பாத்தியா, சிகரெட்டை தூக்கிடிக்கிறான் போறான், சிகரெட் தூக்கிடிக்கிறான் போறான். அசர்பைஜானுக்கு டூருக்கு போனாரு ப்ரோ. டூருக்கு போன நடுவுல ஏதோ உண்மைதான், டூருக்கு போனது. ஒண்ணு கூட சொல்லட்டா, இந்த அஜித்தும் சரி சூர்யாவும் சரி அடுத்து வர படம்லாம் இட்டு கொடுத்துதான் ஆகணும், இல்லன்னா எல்லாருமே அடிப்பானுங்கடா. இப்ப பிரதீப் அடிச்சிருக்கானா, நாளை பின்ன மணிகண்டன் வந்து அடிப்பாங்க. எடுக்க மாட்டானுங்க. 2 படமும் ஹிட் ஆகலனா ரெட்ரோவும் சரி டிஜிபியும் சரி. நீ ஹிட்டாலலாம் விடு, யார் ப்ரொடியூஸ் பண்ண ரெடியா இருக்கா அத ஃபர்ஸ்ட் சொல்லு. 2D என்டர்டெயின்மென்ட் இவனுக்கு முதல்ல ஸ்டுடியோ கிரீன் ப்ரோ. ரெடியா இருக்கா? ஏய் லைக்கா ரெடியா இருக்கானுங்கடா, நீங்க என்னடா கவலைப்படுறீங்க? ஏய் லைக்காலாம் சொல்லிட்டான் அவன, உன்னெல்லாம் புதைச்சு இல்ல லைக்கா போய் தளபதி பையன்கிட்ட போய், ஆமா நீயாவது கொடுப்பா, ஏன் என்ன சார் ஆச்சு ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு. அலெக்ஸ், ஏன் சன் பிக்சர்ஸ் அஜித் படத்தை ப்ரொடியூசர் பண்ண மாட்டேங்கிறானுங்க? என்னது? அவன் பிசினஸ் இல்லடா, பிசினஸ் பண்ணுவாங்கடா. ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணும்பா. நீ வந்து ஒரு படம் போடுறனா அவனுக்கு மினிமம் அந்த டைம்ல டிஆர்பி வச்சுதான் அவன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல. இல்ல ஒரு நிமிஷம் ரீசன் கண்டுபிடிச்சிட்டேன். சன் பிக்சர் என்னன்னா கால் ஷீட் இழுக்க மாட்டான், மரியாதை நச்சு ஊத்துட்டு பைக் ஓட்டுறானோ இவன் நடுவுல ஓட்டுறானோ, ஏய் ஓடு எனக்கு வெளில தத்து. தெரியுமா ஜிபியூ படத்துல அஜித்தோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 130 கோடி. இவனுக்கு 130 கோடியா? அதர் ஸ்டேட் ஓவர்சீஸ் மார்க்கெட் இல்லாதவனுக்கு அப்படிதான் பேசி. அதான் மைத்திரி தெலுங்குக்காரன்ல, அவன் நம்பிட்டான் போல தமிழ்ல பெரிய ஆளு நினைச்சிட்டு. நம்ம தாண்டி அவன் நிறைய செலவு போனான் தெலுங்குக்காரனுங்க. அவன் அதனால தான்ப்பா இவனுக்கு யாருமே நம்பல. ஃபுல்லா ப்ரொடக்ஷன்ல இறங்கிட்டானுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ல இறங்கிட்டானுங்க. ஒண்ணுமே இல்ல. இவன் ராம் சரண் படம் வந்தது, அதுக்கே 500 கோடி ரூபாய் தில்ராஜ் போடுறான். தெலுங்குக்காரன் எல்லாம் ஜாலியா போடுவானுங்க காசை. இல்ல மைத்திரிக்கு தமிழ்ல. ஆமா, இது இவன் ஏன் தெரியுமா இவ்வளவு பிசினஸ் ஜெனரேட் பண்ணும், இது ஏன் இவ்வளவு ஹைப் எடுத்து கொடுக்குறானா? அஜித் கதையெல்லாம் அவனுக்கு மேட்டரே கிடையாது. நீ நச்சா நடிகட்டா போ, உன்னை நம்பி நான் காசு போட்டிருக்கேன், எனக்கு அதெல்லாம் காசு வரணும். எனக்கு வந்து அதிக ரெவன்யூ வரலனாலும் நான் போட்ட காசு ரிட்டர்ன் ஒண்ணு தான் அவன் நினைக்கிறான். ஆனா இல்ல ஒரு இல்ல அவன் நினைக்கிறது நடக்கிறதுக்கு ஒரு வழி. ஆனா தலை யார் தெரியுமா? 100 கோடி கிரெடிட் ஆயிடுச்சா பையமா நான் போறேன், நீ வாங்குற சம்பளத்துக்கு ஒரு பிரஸ் மீட்டோ இல்ல ஏதாச்சும் ஈவெண்ட் வச்சா அது வந்து தலை காட்டுவானா? இவன் அவன் தலை காட்டுற மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும்ல. பணம் கிரெடிட் ஆயிட்ட பிறகு தலை ஒரே கேள்வி கேட்பார், நீ யாரா? அலெக்ஸ், அதாவது இப்ப ப்ரொடியூசர் எல்லாம் ஏன் தெரியுமா அவன் மேல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு காண்டா வரானுங்க? ஆனா முதல்ல தமிழ்நாட்டிலேயே நீ வந்து ஜனங்களை கூட்டணும்டா, அதுக்கு நீ வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் வச்சு அவன் வந்து ஃபேன்ஸ் மீட் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டு இருக்கிறான். இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், தமிழ்நாடு கூட விடு ப்ரோ, தமிழ்நாடு கூட வந்து தமிழ்ல வந்து அவனுக்கு தெரியும்னு வச்சுக்கோ, தெலுங்குல எல்லாம் படத்தை ரிலீஸ் பண்றானுங்க என்ன, அப்ப போயிட்டு அங்க ஈவெண்ட் அட்டன் பண்ணுமா இல்லையா?
ஆமா ப்ரோ அதான் ப்ரோ அவன் சொல்றேன். இவன் தமிழ்நாட்டுக்கே அவ்வளவு பெரிய வரமாட்டான், இதுல புழுத்தி. எதுக்கு தெலுங்கு போறான்? இருங்க, இவன் அவ்வளவு பெரிய புளுத்தி இல்லன்னு தான் இவனை வந்து இன்னும் இப்படி வச்சிருக்கானுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் தான் இவனை தூக்கி வச்சு நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அவ்வளோ பெரிய ப்ரொடியூசரும் சரி, அவ்வளோ பெரிய டைரக்டர். இப்போ ராஜமௌலியே எடுத்துக்கோங்களேன். அவன் மூவிக்கு 2 இல்ல 3 மாசம் வந்து இது பண்ணுவான், ப்ரொமோஷன் பண்ணுவான். நார்த் இந்தியால எல்லா டிவி சேனல்ஸையும் பண்ணுவான். 3-4 ஸ்டேட் யாரு நார்த் இந்தியால போயிட்டு அவன் யாரு ப்ரொமோஷன் பண்ணுவான், இல்ல ராஜமௌலி. நம்ம தமிழ்நாட்டுல சின்ன சின்ன ராஜமௌலி. சான்ஸ் கூட ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தாரு. இல்ல புஷ் ராஜமௌலி அளவுக்கு யாரும் இந்த ப்ரொமோஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க, விட்டுருங்க. அதுதான் சொல்றேன் லக்ஷே. அது கான்செப்ட் சொல்றேன் லக்ஷ். இப்போ என்னன்னா, அதுதான் வந்து ப்ரொடியூசருக்கு மினிமம் கேரண்டின்னு வச்சுக்கோ. நீ வந்து உன் படத்தை ரீச் அவுட் பண்ணணும். உன் படம் இங்க இப்படி ஒரு படம் வருதுன்னு தெரியணும். அந்த படத்துல இவன் தான் ஹீரோன்னு தெரிஞ்சு அதுதான் ரீச் அவுட். அதுதான் மினிமம் கேரண்டி கொண்டு வருது. ஒரு நிமிஷம் இல்ல இதுல என்ன தெரியுமா, தலை கூடுவாரு ப்ரொமோஷன் தானே வேணும். கேமராமேன் நீங்க வாப்பா, அங்க போய் விழுவேன் பின்னாடியே வா. அது எடுத்து இல்ல இந்த புஷ்பாபத்துல சொல்லுவாங்க, அந்த போட்டோ எடுத்து வச்சுக்க, அண்ணன் சிஎம் ஆயிட்ட பிறகு வீட்டுல கொண்டு போய் மாட்டேன்ற மாதிரி. அதான் அந்த வீடியோ எடுத்து வச்சுக்க, படம் ரிலீஸ் ஆகுறது முன்னாடி அலெக்ஸ் புஷ்பானோட வருது பார்ட் 3 இல்ல இன்னொரு இல்லையா? விஷயம், ப்ரொமோஷன் சொல்லும்போது நமக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்பாலு என்னதான் ஆடியோ லான்ச் வைக்கலாம், நம்பால் பாட்டு பெரிய ரீச் ஆகும், அதுவே நமக்கு ப்ரொமோஷனல் மெட்டீரியல். கரெக்டா ப்ரோ? அதாவது தளபதிக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரணவ் தளபதிக்கு வந்து 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்கு ஹிந்தில எல்லாம் வந்து ஒரு பேஸ்மெண்ட் போட்டாச்சு, ஓகேவா? ஆமா, அஜித்துக்கு இன்னும் பேஸ்மெண்டே போடாம இருக்கு. அதுதான் சொல்றேன் ப்ரோ. இப்ப நம்பாலுக்கு ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணாலும் பாட்டு ரீச் ஆகும். நம்பாலுக்கு இந்த வாத்தியார் பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? நான் இருக்கேன்டா அங்க தலைக்கு சப்போர்ட் அவனுக்கு இருக்கு. தொப்பைய வச்சு டான்ஸ் ஆடுறது சப்போர்ட் பண்ணுவியா? நான் எழுதி தரேன். எனக்கு வந்து ஒண்ணும் இல்ல அலெக்ஸ். அதாவது சிவா கூட அடுத்து படம் பண்ணோம், அதுல பார்த்தனா கணேஷோட சீக்குவல் படம் பண்ணோம், வேதாளம் கணேஷ். ஆனா எனக்கு இல்ல யார் திரும்ப பீடையா தெரியுறா, இந்த ரமேஷ் போல ஒரு ட்வீட் போட்டான், விடாமுயற்சி தமிழ்நாட்டுல 200 கோடி பண்ணோம், ஜிபிஓ தமிழ்நாட்டுல 250 கோடி பண்ணோம். அந்த பீடையாலதான் என்ன கேட்டா இல்ல வேர்ல்டு வைடு கூட 250 பண்ணாரு. இப்ப ரமேஷ் பாலா வந்து ட்வீட் போட்டானா, டிராகன் ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் மூவின்னு. இல்ல போட மாட்டான், அப்புறம் போடுவான். இல்ல போட்டானா அன்னைக்கு கதறல் தானே அவனுக்கு. அப்படியும் போட்டாலும் இந்த சூரிய ஒரு டெம்ப்ளேட் எடுக்கணும், இந்த நம்பர் டைப் பண்ணும்போது அழுகுதே டைப் பண்ணியானே அந்த மாதிரி இருக்கும். ரமேஷ் பாலாக்கு டிக் மார்க்க காணோம். அது ஏன்டா ஒரு ஆமா, இந்த மனோபாலான்னு ஒரு ஜந்து இருந்துச்சு, அது ஓடி போயிடுச்சா? அவன் கிட்டதான் பேசாதடா. இப்ப இந்த ரமேஷ் பாலா என்ன தெரியுமா ஆயிட்டு இருக்கான் அலெக்ஸ்? ஃபுல்லா அரசியல், இவனுக்கு அது தேவையே இல்லாத விஷயம். அதை போயிட்டு வந்து கேள்வி கேட்கிறேன், இது பண்றேன்னு சொல்லி ஒரு டைம் தனக்கே கலாச்சிருப்போம். அதான் இவர் அஜித்துக்கு விசுவாசமா சைடில் நிப்பாரு. நான் அதுக்கு ஒரு ரிப்ளை போட்டிருப்பேன்ப்பா. ஓகேவா? அந்த ரமேஷ் பாலா வந்து நம்ம இதை பத்தி பேசுறப்போ, இவனுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, அந்த சீமான் மாதிரிதான் இவெல்லாம். எப்படி தெரியுமா, நம்மளை பத்தி பேசியாவது எல்லாரும் நம்மள பாப்பாங்க, ஏதாவது நம்மளுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ 90% யோசிச்சு பாரு. இவன் வந்து விடாமுயற்சி என்ன நம்பி நினைச்சான், அஜித்துக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கானுங்க, ஆடியன்ஸ் அதிகமா இருக்கு, நம்ம செம்மையா ரீச் ஆயிடுவோம், என்ன வந்து அண்டா சைஸ்ல காது வச்சிருந்தாலும் நம்ம என்ன கொடுத்தாலும் காதுல வாங்கிப்பான்னு நினைச்சான். இப்ப தெரிஞ்சிச்சு விடாமுயற்சியில என்னோட கெப்பாசிட்டி என்னன்ட்டு. அந்த கெப்பாசிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேற வழியே இல்லைன்ட்டு அப்பப்போ நம்மளை பத்தி பேசுறது, எதுனா அட்டென்ஷன் சீக்கு. இப்ப நம்ம பசங்களும் அந்த ட்விட்டர் பார்ப்பானுங்களே, ட்விட்டர் பார்ப்பாங்க, அதை என்னன்னு அட்ரஸ் பண்ணுவானுங்க. அப்படியாவது இந்த படத்தை பத்தி வெளில போகணும், அவ்வளவுதான் இது மேட்டர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு மூதையை போட்டு வச்சிருக்கு, ராட்சசன் தெலுங்கு கிரேட்டர் இல்ல, ராட்சசன் தெலுங்கு கிரேட்டர் ராட்சசன். அது யாரு தெரியும்ல, தோனி போட்டோ வச்சுட்டு டீன்னு ஒருத்தன் இருப்பான், அந்த நாய் தான் போட்டிருப்பான். இல்ல அவன் வந்து வேணும்ட்டே அந்த மாதிரிதான் பண்ணுவான். கைதி நம்பர் 150 வந்து கத்தியோட நல்லா போடுவானுங்க. எல்லாத்தையும் ஆப்போசிட்டா சொல்றான். அவன் இம்ப்ரெஷனுக்காக பண்றான் அலெக்ஸ், இந்த மாதிரிதான் பண்ணுவான் சும்மாவே. சரி, என்ன அல்லு அர்ஜுன் ஏன் புஷ்பா 3 வேணான்ட்டான்? வேணாண்டா அது. டே எப்பா, என்ன ஆகுன்னு தெரியாது உனக்கு, தேவையில்லாத வேலை. 2 பக்கா
2ல எனக்கு கேட்டா சரியான ஒரு பெரிய இது. ஏன்னா பார்ட் 3 ரிலீஸ் பண்ணா எவ்வளவு பெரிய ரெக்கார்டு பண்ணும்ல அந்த படம். பார்ட் 3ல தானே மெயின் கதை இருக்கு. இல்லடா ஒருவேளை ஃபியூச்சர்ல ஏதாவது இது பண்ண கூட தெரியல. ஆனா இல்லன்ட்டா இது இல்லன்னு தான் சொல்லியிருக்கானே. இந்த கேஸ்ல அடி வாங்கிட்டாரு. இல்லன்ட்டானே. இந்த கேஸ்ல அடி வாங்கிட்டாரு. இல்ல ப்ரோ, முதல்ல இது 2வே வந்து ஒன்னு சொல்லிட்டா, 2வே ஒரு மாஸ் படம் தான். இது 2000 கோடி பண்ணுதுன்னா அந்த ஒரு புரியுதா, அந்த ஒரு பீக்ல எடுத்துன்னு வந்து அந்த டைமோ இல்லடா அந்த டைமோ சுச்சுவேஷனும் கூட நான் அந்த பாலிவுட் வந்துட்டு சொல்லி பண்ணேன். பூட்ன தேட்டரை கூட திறந்தானுங்க தெரியுமா புஷ்பாக்காக. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது. அதை தாண்டி வந்துட்டு இதெல்லாம் போய் என்கிட்ட தெரிய கூட அப்படி பண்ணாது. அதான் வேண்டாம். இது அப்படியே அதாவது புஷ்பா 3 வந்து வந்தா அது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் ஆனா இல்ல. இல்ல உண்மையிலே வந்துட்டு இல்ல 2000 கோடி போவோம் என்ன கேட்டா. அதுவும் மேல கூட போக வாய்ப்பு இருக்குது. 2000க்கு மேலேயே போகும். ஏன் சொல்றேன்னா மெயின் கதையே அதுலதான்டா இருக்கு. மெயின் கதையே அதுல தானே வச்சிருக்கான். இல்லடா நீ சும்மா ஃபேமிலியோட ஒண்ணா சேர்ந்த மாதிரி தான் காமிக்கிறான். நீ என்ன எழுதி எடுத்தாலும் படம் ஓடும். ஏன்னா அது ஒரு பிராண்டா செட் ஆயிடுச்சு. புஷ்பான்னு புரியுது. அது ஒரு பெரிய இந்தியால தெரியாத ஆளே இல்ல புஷ்பான்னு. அவன் வந்து இதுல அவன் பேஸ் பண்ண பிரச்சனைனாலே அவன் வந்து வேணாட்டான்னு நினைக்கிறேன். வளர்ந்தா அப்படிதான் ஆகும். என்ன பண்றது? பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்துட்டா பார்த்தல மேல. இப்படியே அவனை சீண்டி விட்டா வச்சுக்கேன், அவனும் நம்ம மேல அரசல் வந்துருவாரு போல. தெலுங்கானா ஆந்திரான்னு வந்தாலே கலர் வந்துருவா போல மேல. அவனே ஏன்டா கடிக்கிறேன். இன்ஃபுளுசரா ஐபிஎல் வந்தானே தோனி டிபிலாம் வச்சா. தோனி ஆமா வச்சுதானே ஆகணும். ஆனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரத்தை பார்த்துடல. இது பரவாயில்ல. கலரை யூடியூப்ல விடாமுயற்சிக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ போட்டுருக்குது. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறானுங்க ட்விட்டர்ல. அவன் பத்தி ஏன் போட்டிருக்க மாட்டான்.